லவோதிக்கியா சபை. ஒரு வசனத்தை வாசி நம்ம அப்படியே கன்டினியூ பண்ணலாம், அப்படியே தொடங்கலாம். அநேக காரியங்கள் இருக்கிறது, முடிந்தவரை நம்ம முடிக்க பார்ப்போம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் அதுல 14ஆம் வசனத்தை வாசிங்க. லவோதிக்கேயா சபையின் தூதருக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமென் என்பவர் சொல்லுகிறதாவது, தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியா இருக்கிற உண்மை சத்தியம் உள்ள தேவன். அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன், அவருக்கு 2 பேர் இருக்கு. ஒன்று உண்மை உள்ளவர், இன்னொன்னு சத்தியம் உள்ளவர். ஏசப்பாக்கு 2 பேர் அவர் சொல்றாரு. இந்த லவோதிக்கேயா சபைக்கு, ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு விதமா ஆண்டவர் தன்னை அறிமுகப்படுத்துறார். அப்போ லவோதிக்கேயா சபைக்கு ஆண்டவர் தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது அவர் சொல்கிறார், நான் உண்மை உள்ளவர், நான் யாரு? சத்தியம் உள்ளவர். அல்லேலூயா. இந்த 2 வார்த்தை சொல்லுங்க. இயேசு உண்மை உள்ளவர், சத்தியம் உள்ளவர். நான் சொல்றது எப்படி சொல்லுங்க? இயேசு உண்மை உள்ளவர், இயேசு சத்தியமானவர். இயேசு உண்மை உள்ளவர், இயேசு சத்தியமானவர். இதை ஏன் சொல்ல வைக்கிறோம்னா உங்களுக்கு அதிகமா மனதுல மறக்காம இருக்கும். அதுதான் உண்மை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, இந்த உண்மைங்கிற வார்த்தைக்கு தகுதியான ஒரு தெய்வனை நம்ம ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அவ்வளோ நம்ம வாழ்க்கையில, இயேசு வாழ்க்கையில உண்மை உள்ளவராய் இன்னைக்கும் இருக்கிறார்னு சொல்றோங்க. ஒரு நாள் கூட நம்ம கிட்ட பொய் சொன்னது கிடையாது, ஒரு நாள் கூட பொய்யா நடித்தது கிடையாது, ஒரு நாள் கூட ஒரு பொய்யை சொல்லி நம்மளை நம்ப வச்சது கிடையாது. நமக்கு மனசு கஷ்டப்பட்டாலும் சிலர் உண்மையாக சொல்லியிருக்காரு நம்மகிட்ட, அம்மாவா இல்லையா? அல்லேலூயா. அவரிடத்துல ஒரு பொழுதும் பொய் இல்லை, பொய் உரையாத தேவன் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறது போல நம்மையும் உண்மை உள்ளவராக இருக்க அவர் எதிர்பார்க்கிற தேவன். இந்த வேத புத்தகம் ஆதியாக 1ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வெளிப்படுதல் கடைசி வரைக்கும் உண்மையை மட்டும் சொல்லுகிறது, சத்தியத்தை மட்டும் சொல்லுகிறது. ஏன்னா இதை எழுதுனது உண்மை உள்ள தேவன். இந்த உண்மை உள்ள தேவன், உண்மை அப்படின்னு சொன்னா அதுக்கு சரியான அந்த இடத்துல வருகிற வெளிப்படுத்தல் 3:14 வருகிற உண்மை என்கிற அந்த வார்த்தைகளுடைய சரியான அர்த்தம் என்னன்னா நம்பிக்கைக்கு பாத்திரம். இன்னொரு அதை இன்னும் புரிந்து கொள்ளதுக்கு சொல்றேன். அதை உண்மை அப்படின்னு நம்ம தமிழ்ல வாசிக்கிறோம். கரெக்டா அதை இன்னும் அழகா சொல்லணும் அப்படின்னா, அவர் நம்பிக்கைக்கு பாத்திரராக இருக்கிறார். அதாவது எந்த சூழ்நிலையிலும் நம்ம அவரை போய் சார்ந்து கொள்ளலாம். எந்த சூழ்நிலை அவர் என்ன பண்ணலாம்? சார்ந்து கொள்ளலாம். எத்தனை பேருக்கு புரியுது? கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. நல்ல வசனம் கவனிச்சுட்டே வாங்க. கவனிச்சாதான் பிசாசு உங்களை ஜெபம் பண்ண விடுவான், ஆராதிக்க விடுவான், வசனம் கேட்க விட மாட்டான். அதனால வசனம் கேளுங்க. வசனம் கேட்டாதான் உங்களுக்கு கடைசியில் ஜெபம் பண்ணும் பொழுது என்னத்துக்கு ஜெபிக்கணும்னு உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா எதுக்கு ஜெபம் பண்றோம்னு உங்களுக்கு தெரியாது. அதனால வசனம் கேளுங்க. பிசாசு வசனம் கேட்க ரொம்ப போராடும். சரி, இப்போ சார்ந்து கொள்ள தகுதியானவர் உண்மைன்னு சொன்னா அதுல 2 அர்த்தம் வருது. ஒண்ணு நம்பிக்கைக்கு பாத்திர, இன்னொன்னு சார்ந்து கொள்ள தகுதியானவர். அதாவது எந்த சூழ்நிலையிலும் நீங்க அவர்கிட்ட போய் நீங்க அவரை டிபெண்ட் பண்ணலாம், இல்ல அவரை நீங்க நம்பி இருக்கலாம். ஹல்லேலூயா. இது எப்படி உங்களுக்கு புரியுதா? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. நீங்க உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கு, அப்பவும் நீங்க அவர்கிட்ட என்ன செய்யலாம்? நீங்க சொல்லலாம். சொல்லாம சொல்லக்கூடாதா? சொல்லலாம். நீங்க ஒரு பாவம் பண்ணீங்க, அப்பவும் அவர்கிட்ட என்ன பண்ணலாம்? சொல்லலாம். அவர் யார்ட்டையும் ஒன்று விளம்பரப்படுத்தவே மாட்டார். ஒரு மனுஷன் சொல்லிட்டிய, எக்கா தெரியுமா அவர் அப்படியாக்குன்னு போட்டு உடைச்சிருவாங்க. ஆனா ஒருத்தர்கிட்டையும் நம்மள வந்து நம்ம விட்டே கொடுக்க மாட்டார், சொல்லவே மாட்டார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை போல ரகசியத்தை, வேதத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்த யாரும் கிடையாது. நம்மள ஆண்டவர் போல ரகசியத்தை மறைக்கிறது யாரும் கிடையாது. சொல்லணும்னா சொல்லவே மாட்டாங்க யார்கிட்ட. அல்லேலூயா. நம்ம ஒன்னு அவட்ட ஓப்பனா சொல்லி அழுது ஆண்டவரை இப்படி விஷயம் பண்ணிட்டேன், என்ன தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிடும்னா அப்படியே மன்னிச்சிடுவார்.
எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்க வாழ்க்கையில சந்தோஷமோ, துக்கமோ, பாரமோ, டிப்ரெஷனோ, அழுத்தமோ, எந்த கண்ணீரோ, கவலையோ எதை ஆனாலும் நீங்க அவர்கிட்ட போய் நின்று ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி அவரை சார்ந்து கொள்ளலாம். எந்த சூழ்நிலையிலும் உங்களை அவரை சார்ந்து கொள்ள ஏற்ற ஒரு நபர் அவர். அல்லேலூயா. உங்களுக்கு ஞானம் இல்லையா, நீங்க அவரை சார்ந்து கொள்ளலாம். உங்களுக்கு பலன் இல்லையா, அவரை சார்ந்து கொள்ளலாம். உங்களுக்கு இதையுமே செய்ய ஒழுங்கா தெரியலையே, நீங்க அவரை சார்ந்து கொள்ளலாம். உங்களுக்கு பொறுமை இல்லையா, அவரை சார்ந்து கொள்ளலாம். அல்லேலூயா. உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கு, அவரை சார்ந்து கொள்ளலாம். அதான் உண்மை உள்ளவர் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. அவ்வளவு நம்பிக்கைக்கு அவர் பாத்திரம். உங்களை ஒரு நாள் ஏமாத்த மாட்டாரு. நீங்க அவர்கிட்ட போய் அழும் பொழுது ஒரு பொய்யான வாக்குத்தத்தத்தை தந்து அந்த நேரத்துக்கு உங்களை சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு பொய் சொல்ல மாட்டாரு. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. நீங்க யார்கிட்ட உதவ விஷயத்துக்கு நீங்க ஒரு காரியத்துல போய் நீங்க ஒரு ஆள்கிட்ட போய் ஒரு உதவி கேட்குறீங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க? அந்த நேரத்துல என்ன சொல்லுவாங்க? நீ கவலைப்படாத, நான் உனக்கு என்ன செய்யறேன், நான் பாத்துக்கிறேன், உங்க கூட இருப்பேன் கடைசி வரேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் நம்மளால முடியாது. ஆனா ஒரு ஆறுதலுக்காக சொல்லுவாங்க. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. ஒரு மரண வீட்டுக்கு போறோம், ஒன்னு சொல்லுவாங்க, இல்லை நாங்கள் உங்களை மாசம் வந்து பார்ப்போம்னு சும்மா நாளும் சொல்லிட்டு போவோம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கட்டுமே. ஆனா நமக்கே தெரியும் உண்மை மாசம் போக முடியாது, நமக்கே தெரியும். ஆனா ஆண்டவர் அப்படி ஒரு நாள் நம்மள ஒரு ஆறுதல் படுத்துறதுக்காக போய் சொல்றவும் மாட்டார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. சொன்னதுதான் செஞ்சு முடிக்காம விட மாட்டேன். உண்மையுள்ள தெய்வனை ஆராதிக்கணும். அதனால அவர் லவோதிக்கா சபைக்கு சொல்ற, நான் உண்மையுள்ள தெய்வயா. அல்லேலூயா. உண்மையுள்ள தெய்வத்துக்கு அவ்வளவுதான் சத்தமா கையெழுத்து சொல்லுங்க. ரெண்டாவது சொல்ற, நான் சத்தியமுள்ள தெய்வம். அல்லேலூயா. அதாவது அவர்கிட்ட எந்த கலப்பு கிடையாது, கலப்படம் கிடையாது. அதான் சத்தியம். சத்தியம் சொன்னா அவர் சைனா ப்ராடக்ட் கிடையாது, அவர் ஒரிஜினல். அல்லேலூயா. ஒரு கலப்பும் கிடையாது. இந்த சைனாக்காரன் பாருங்க, ஒரிஜினல் மாதிரியே ஒன்று செஞ்சு வச்சிருக்கோம். ஆனா அந்த குவாலிட்டி அதுல இருக்காது. அந்த குவாலிட்டி ஒரிஜினல் இருக்க குவாலிட்டி எதுல இருக்காது, இந்த சைனா ப்ராடக்ட்ல இருக்காது. ஆனா டூப்ளிகேட். ஆனா ஆண்டவர் சைனா ப்ராடக்ட் கிடையாது, அவர் ஒரிஜினல் ப்ராடக்ட். அல்லேலூயா. ஒரு கலப்பு அவர்கிட்ட கிடையாது, ஒரு கலப்படம் கிடையாது. அப்படி தெளிவா சத்தியமா சத்தியம் உள்ள தெய்வம்னா அவர் தான். அல்லேலூயா. உண்மை உள்ளவர், உண்மையை சொல்றவர், உண்மை உள்ளவர். நம்மகிட்ட ஒரு கலப்பு இல்லாம பழகுற தெய்வம். நம்மள உண்மையா இருதயத்தின் ஆழத்துல நேசிக்கிறார். அவர் நேசிக்கிற மாதிரி நடிக்கிறது இல்ல. He really loves us. அல்லேலூயா. ஏதோ கொஞ்ச நாள் நேசிச்சுட்டு பாதியில விடுறவர் அல்ல. ஆரம்பத்துல வச்ச லவ், அந்த அன்பு நமக்கு கூட சில நேரம் குறையுது, அவருக்கு குறையவே மாட்டேங்குது. அந்த அன்புல தான் நம்ம வளருமே தவிர அவருடைய அன்பு எப்பவுமே பூரணமா தான் இருக்கு. அத சத்தியம் உள்ள தெய்வம், கலப்பில்லாத தெய்வம். அல்லேலூயா. இதுதான் தமிழ்ல எனக்கு கிடைச்ச வார்த்தை. இதுக்கு மேல எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல அவரை. அவரை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. தமிழ்ல இவ்வளவுதான் அவரை சொல்ல முடியும். அவ்வளவு ஒரு ட்ரூத்ஃபுல், நல்ல சத்தியம் உள்ள தெய்வம் நம்ம ஆராதிக்கிறோம். ரெண்டு விஷயம் அவர் சொல்றாரு. ஒண்ணு, நான் உண்மை உள்ளவர். ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, நான் சத்தியம் உள்ள தெய்வன் சொல்றாரு. அல்லேலூயா. சோ உண்மை அப்படின்னு சொன்னா சொல்லுங்க, அது என்னது? நம்பிக்கைக்கு. எல்லாரும் சொல்லுங்க, கவனிங்க, வசனம் கவனிங்க. நம்பிக்கைக்கு. தூங்காதவங்கள நான் தூங்காதீங்கன்னு சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா கவனிச்சுட்டு இருக்கவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அவங்க நல்லா ஃப்ளோவா கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் இடையில தூங்காதீங்கன்னா அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அப்ப நம்பிக்கைக்கு பாத்துறாங்க. அதாவது புரிந்து கொள்ளணும், அவரை சார்ந்து கொள்ளலாம். எந்த சூழ்நிலையும் தைரியமா அவர்கிட்ட நீங்க போகலாம். தைரியமா அவர்கிட்ட போய், உங்களுக்கு மனசு கஷ்டமா இருந்தா கூட அவர்கிட்ட போய் சொல்லலாம். அல்லேலூயா. நம்மள தப்பா புரிஞ்சுக்கிட மாட்டார், தப்பா சொல்லவும் மாட்டார். சொல்லுங்க, தப்பா புரிஞ்சுக்க மாட்டார், சொல்லவும் மாட்டார். அல்லேலூயா. இவன் ஏன் அழுதான்னு அவருக்கு தெரியும். ஜெபத்துல எல்லாம் வல்லமையான ஜெபம் என்னன்னு சொல்லுங்க. ஜெபத்துல எல்லாம் வல்லமையான ஜெபம் என்ன தெரியுமா? நம்ம நிறைய பேர் நினைப்போம், ஒரு பெரிய பெரிய பிரேயர் பாயிண்ட் எடுத்து, நல்லதுதான், நம்ம இப்ப பிரேயர் பண்ணி தான் ஜெபம் பண்றோம். 9 தான் போயிருக்கு, இன்னும் 91 இருக்கு. அல்லேலூயா. சரி, ஆண்டவர் நடத்துவோம். மற்றது நீங்க வீட்டுல போய் ஜெபம் பண்ணுங்க. சரி, இப்போ
ஜெபத்துல எல்லாம் உண்மையா வல்லமையான ஜெபம் என்னது? அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் நல்ல தமிழ் வார்த்தைகள் அப்படியே சரளமா சொல்லி ஆகட்டும் ஆகட்டும் சொல்றது ஆண்டவருக்கு பிடிக்கும். உண்மையா ஆண்டவருக்கு அது பிடிக்கும். இன்னொரு ஜெபம் இருக்கு, என்ன தெரியுமா? என்ன சொல்லி ஜெபம் பண்ணனே தெரியாது. நம்ம வாழ்க்கையில் அப்படி சூழ்நிலை வரும். என்ன சொல்லி ஜெபம் பண்ணனே நமக்கு தெரியாது. அழுக மட்டும்தான் வரும். என்ன மட்டும்தான் வரும்? அண்ணாளுக்கு என்ன வந்தது? ஜெபம் வந்தா அழுக வந்தா? அவ ஜெபம் பண்ணாங்களா அழுதாளா? சாரி, அழுதாங்களா? அவங்க ஜெபம் பண்ணாங்களா அழுதாங்களா? அழுதாங்க. அண்ணா ஜெபம் பண்ணவே இல்லை. இருதயத்தை ஊற்றினால் அப்படின்னு என்னது? அழுதாங்க. மனசு அப்படியே ஆண்டவர்கிட்ட அழுது ஊற்றிட்டாங்க. கர்த்தாவே நீர் அப்படியாக இப்படியாகன்னு அவங்களுக்கு ஜெபிக்க அன்னைக்கு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு ஜெபிக்க வரல. அவங்க ஒன்லி கிரை, அவங்க அழ மட்டும் தான் செஞ்சாங்க. அல்லேலூயா. அந்த அழுகையின் நிறைவுல ஆண்டவர் ஒரு ஆறுதலை கொடுக்கும் பொழுது அவங்க ஒரு பொருத்தனை பண்ணாங்க. எனக்கு ஒரு ஆண் பிள்ளை இருந்தா நான் ஊழியக்காரனா ஆக்குவேன். அல்லேலூயா. நல்லா போனீங்க. பல மணி நேரம் அவங்க ஜெபம் பண்ணாங்களாம். ஆனா பைபிள்ல போட்டிருக்கு அவங்க சொன்ன பொருத்தனை மட்டும் தான் போட்டிருக்கு. அவங்க என்ன ஜெபம் பண்ணாங்கன்னு பைபிள் என்ன செய்யல, எழுதல. ஏன்னா அவங்க ஃபுல்லா அழுதாங்க. ஸோ அது ரொம்ப பவர்ஃபுல். நம்ம நினைக்கிறோம் நம்ம அழுதுட்டு வந்தா ஆண்டவருக்கு என்ன புரியும்? அதுதான் அவருக்கு நல்லா புரியும். அல்லேலூயா. நான் சும்மா உட்காந்து அழுதுட்டு வந்தேன், எனக்கு பிரச்சனை எல்லாம் சொல்லி அழுதுட்டு எனக்கு என்ன சொல்லனே தெரியல, அவர்கிட்ட உட்காந்து அழுதுட்டு மட்டும் வந்தேன். அதுதான் அவருக்கு புரியும். உங்களை விட 1000 மடங்கு அதிகமா அவர் அதை புரிந்து கொள்வார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நீங்க புரிய வைக்கணும்னு நீங்க ட்ரை பண்ணலாம் வேண்டாம், அவருக்கு புரியும். அல்லேலூயா. என்ன தமிழ் வார்த்தை சொன்னா அவருக்கு புரியும்? அதெல்லாம் கிடையாது. நீங்க அழுதாலே அவருக்கு புரியும். அல்லேலூயா. அப்போ அதுதான் நான் சொல்றேன், சார்ந்து கொள்ள தகுதியானவர். நீங்க அவர்கிட்ட போய் உங்க இருதயத்தை ஊற்றி அழுதுட்டு மட்டும் வந்து பாருங்க, அந்த பிரச்சனை ஒரு மாற்றம் நடக்கும். நீங்களே நினைப்பீங்கன்னா ஒண்ணுமே சொல்லி ஜெபம் பண்ணலையே, நான் அழுதுட்டு மட்டும் தான் வந்தேன். ஆமா, அவருக்கு அந்த அழுகைக்கு பின்னாடி இருக்கிற வழி அவருக்கு புரியும். அல்லேலூயா. அதுதான் உண்மை உள்ள சார்ந்து கொள்ள தெய்வம். சத்தியம் சொன்னா என்ன சொன்ன? உண்மை உள்ள, சத்தியம் சொன்னால் கலப்பில்லாத தெய்வம். அல்லேலூயா. சத்தியம் சொன்ன என்னது? கலப்பில்லாத. நல்லா கவனிங்க. இந்த நீங்க கையில வச்சிருக்கிற பைபிள், இந்த நம்ம ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இதெல்லாம் ஏதோ கட்டுக்கதை கிடையாது. இதெல்லாம் என்ன கிடையாது? சத்தியம். அதெல்லாம் சத்தியமானது. இதெல்லாம் கட்டுக்கதை கிடையாது. இப்போ நீங்க 7 சபைகள் நம்ம படிச்சுட்டு வரோம், அப்படிதானே? 7 சபைகள் படிச்சுட்டு வரோம். நாங்க இது இல்லை. இந்த 7 சபைகளும் கட்டுக்கதைகளா? உண்மையா அந்த இடங்கள் இருக்கா? நீங்க மேப்ல நம்மளுக்கு எத்தனை முறை நம்ம படங்கள்ல பாக்குறோம். இன்னைக்கும் போனா துருக்கி தேசத்துல அந்த இடங்கள் என்ன செய்யுது? அப்படியே இருக்கு. சும்மா ஏதோ புராண கதைகள், கட்டுக்கதைகள் கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்து ஆலமரத்துக்கு அடியில் உட்கார்ந்து எழுதுனான்னு கிடையாது. எல்லாம் சரித்திரம், நிரூபிக்கப்பட்ட சரித்திரம். இந்த லவோதிக்கே சபையும் உங்களுக்கு அந்த கரண்டால போட்டு காட்டலாம். அந்த இடங்கள்லாம் அப்படியே இருக்கணும். அல்லேலூயா. ஒன்னும் பைபிள்ல ஆதியாகமம் முதல்ல வெளிப்படுத்தல ஒரு கட்டுக்கதை கிடையாது. இயேசு பிறந்த இடம் இருக்கு, இயேசு பூமியில வாழ்ந்ததுக்கான ஆதாரங்கள் இருக்கு. அல்லேலூயா. மோசே ஊழியம் செய்ததுக்கான ஆதாரம் இருக்கு. யோசேப்பு பார்வோனுக்கு எகிப்துல போனதுக்கான ஆதாரம் இருக்கு. சும்மா எல்லாம் கட்டுக்கதை கிடையாது. யோசேப்போட முதல்ல எகிப்துக்கு போய் அந்த ஜனங்களுக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுத்தார். ஆதாரங்கள், எகிப்து ஆதாரங்கள் இருக்கு. எழுத்து வடிவங்கள்லாம் யோசேப்பு நிறைய உருவாக்கி இருக்கார் எகிப்துல, ஆல்பபெட்லாம். அவ்வளவு ஞானம் யோசேப்புக்கு இருந்தது. அல்லேலூயா. தானியேல் பாபிலோன்ல இருந்த ஆதாரங்கள் இன்னும் இருக்கு. இயேசு பூமியில வாழ்ந்ததுக்கான ஆதாரம் இருக்கு. சீஷர்கள் மரித்த இரத்த சாட்சியை மரித்ததுக்கான ஆதாரங்கள். பைபிள் முழுவதும் சத்தியம், ஒண்ணு கட்டுக்கதை கிடையாது. எல்லாம் அங்கங்க இருக்கு. அல்லேலூயா. நீங்க இஸ்ரேல் தேசங்கள்லாம் போனீங்கன்னா எலியா ஊழியம் செஞ்ச இடம், எலிசா ஊழியம் செஞ்ச இடம் எல்லாம் இன்னும் அப்படியே அங்க வச்சிருக்காங்க. இயேசு ஞானஸ்நானம் எடுத்த ஓர்ந்து யோர்தான் நதி எல்லாம் வேதம் கட்டுக்கதை அல்ல. இயேசு கட்டுக்கதை அல்ல, அவர் சத்தியம் உள்ளவர். அதனாலதான் அவர் லவோதிக்கே சபையை பார்த்து சொல்றார், நான் சத்தியம் உள்ள தேவன். அல்லேலூயா. யாரு? சத்தியம் உள்ள தேவன். ஆனா ஆண்டவர் தன்னை சத்தியம் உள்ள தெய்வம்னு சொல்றாரு. சொல்லிட்டு அதுக்கு கீழே ஒரு வார்த்தை சொல்றாங்க பாருங்க, தேவனுடைய
சிருஷ்டிக்கு ஆதியாய் இருக்கிறவர் ஆமென் என்பவர் சொல்கிறவர். அல்லேலூயா. இது நிறைய கள்ளோபதேசத்துக்கு இந்த வார்த்தை எடுத்துக்கிறாங்க. தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியா இருக்கிறது அப்படின்னு சொன்னா தேவனாகிய பிதா, அந்த பிதாவுடைய சிருஷ்டிப்புக்கு ஆதி யாருன்னா இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி அநேகர் இன்னைக்கு கள்ளோபதேசங்களை பரப்புறாங்க. இயேசு முதல்ல சிருஷ்டிக்கப்பட்டவர் சொல்றாங்க. ஏன்னா அந்த ஆதியா இருக்கிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் அவளுக்கு சரியாக புரியாததுனால ஆதின்னு சொன்னா அது ஏதோ ஆரம்பம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையாக அந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை நீங்க பார்த்தீங்கன்னா யோவான் 1:1 சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக, சகலமும் அவர் மூலமாய்தான். அந்த வார்த்தையாகி இயேசு மூலமா தான் என்னாச்சு, அவர் சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல. ஹல்லேலூயா. இயேசு மூலமா தான் எல்லாமே உருவாச்சு. பிதாவாகிய தேவன் இயேசு வழியாகத்தான், வார்த்தை வழியாகத்தான் முழு உலகத்தையும் படைச்சார். அப்ப இந்த படைப்புல திருத்துவ தேவன் இருக்கிறார். பிதாவாகிய தேவன் வார்த்தையாக இயேசுவின் மூலமாய் பரிசுத்தாவின் வல்லமையை கொண்டு முழு உலகத்தை அவர் என்ன செய்தார், சிருஷ்டித்தார். பரிசுத்தாவின் வல்லமை ஹல்லேலூயா. அவரை கொண்டுதான் சகலவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணார்னா தேவன் சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. அதுக்குதான் அது அப்படி விளக்கி இருக்காங்க. சரியா? தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியா இருக்கிறன்னு சொன்னா அவரை கொண்டுதான் சகலவற்றையும் தேவன் சிருஷ்டித்தார். அவரை கொண்டு செய்ததுனால தான் அவர் சிருஷ்டிப்பை தொடங்கி வச்சார். யார் சிருஷ்டிப்பை தொடங்கி வச்சது? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் சிருஷ்டிப்பை தொடங்கி வைத்தது. அந்த ஆரம்பம் அவர் தான், அதை தொடங்கின ஆரம்பம் அவர் தான். அதனால தான் தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு ஆதியா இருக்கிற அப்படின்னு போட்டிருக்கு. ஹல்லேலூயா. சோ அநேக நிறைய சொல்றாங்க, நிறைய இந்த யெகோவா விட்னஸ்ல உடனே அந்த வசனத்தை எடுத்துருவாங்க. வெளிப்படுத்தும் 3:14 தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு ஆதியா இருக்கணும்னா அவரும் சிருஷ்டிக்கப்பட்டவர் தானே அப்படிங்கிற அந்த வசனம் சரியா புரிந்து கொள்ளாதனால அவங்க சொல்றது, அவர் தொடங்கினதுனால, அந்த சிருஷ்டிப்பை அவர் ஆரம்பித்ததுனால ஆதியா இருக்கிறார், இல்லைன்னா அவரே எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறாருங்கிறதுக்காக ஆதியா இருக்கிறார். இப்படி பல அர்த்தங்கள் அதுல இருக்கு. சரியா? நீங்க எபேசியர் 3:11 பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் அப்படின்னு வாசிக்கிறோம். எபேசியர் 3:11 பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அதனாலதான் வெளிப்படுத்தல் 3:14 சொல்லுது அவர் ஆதியா இருக்கிறார் சிருஷ்டிப்புக்கு. ஹல்லேலூயா. சரி, ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். சரி, இப்போ இந்த எல்லா சிருஷ்டிப்புக்கும் ஆதியா இல்லைன்னா துவக்கமாய் ஒரு புதிய ஆரம்பமாய் இருக்கிற தேவன் இந்த லவோதிக்கேயா சபைக்கு சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, நான் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில புதிய காரியங்களை நான் துவக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு, இந்த உலகத்தின் சிருஷ்டிப்புக்கு எல்லாவற்றிற்கும் ஒரு புதிய ஆரம்பமா, ஒரு புது துவக்கமா இருந்த இயேசு கிறிஸ்து இந்த சபைக்கு நமக்கானவர் சொல்கிற வார்த்தை என்னன்னா, நான் புதியவைகளை சிருஷ்டிக்க விரும்புகிறேன். எப்படி ஒண்ணுமில்லாத பூமியிலிருந்து புதியவைகளை நான் சிருஷ்டித்தேனோ அது போல உங்க வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்ய நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. எல்லாம் அழிந்து போன, எல்லாம் ஒன்றும் இல்லாமல் இருந்த இந்த பூமியில புதியவைகளை நான் செய்தது போல உங்க வாழ்க்கையில புதியவைகளை செய்ய விரும்புறேன். நீங்க எவ்வளவு தூரம் ஆண்டவர்கிட்ட பின்வாங்கி போயிருந்தாலும், இல்ல எவ்வளவு சோர்ந்து போயிருந்தாலும், எவ்வளவு நம்பிக்கை இல்லாம இருந்திருந்தாலும், ஆண்டவர் பரவாயில்ல, நான் உங்கள் வாழ்க்கையில புதியவைகளை நான் செய்ய விரும்புகிறேன், ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்க விரும்புகிறேன்னு சொல்கிறேன். கரங்களை உயர்த்தி அப்படியே இந்த வார்த்தைக்காக ஷோ பண்ணுவோம். என் வாழ்க்கையில புதியவைகளை துவக்கம், என் வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்ய ஆண்டவரே, இந்த ஆண்டவரே இந்த வருஷத்துல
என் வாழ்க்கையில புதியவைகளை துவக்கணும் ஆண்டவரே. ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அவைகள் துவங்கும் என்று சொன்னீரே. ஒரு புதியவைகளை துவங்கும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி ஒரு புதியவைகளை நீ துவக்கும்படியே நான் ஜெபிக்கிறேன். இந்த உலகத்தின் சிருஷ்டிப்புக்கு ஆதியாய் துவக்கமாய் ஆண்டவரே இருந்தவரே, ஒரு புதிய துவக்கத்துக்கு ஆரம்பமாய் இருந்தவரே, என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றுவீராக. என் வாழ்க்கையில் இருக்கிற சோர்வுகள், பலவீனங்கள், என் வாழ்க்கையில நான் ஒருவேளை தவறு செய்ததனால ஏதாவது குழப்பங்கள் இருந்திருந்தால் கூட எல்லாவற்றையும் மாற்றி புதியவைகளை சிருஷ்டி ஆண்டவரே. இதோ நான் புதியவைகளை செய்கிறேன், இப்பொழுதே அவைகள் தோன்றும் என்று சொன்னீர் ஆண்டவரே. புதியவைகளை நீ செய்ய ஆண்டவரே. நான் வனாந்தரத்துல வழியும் அவாந்தர வழி ஆறுகளை உண்டாக்குவேன் சொன்னீரேன். ஒண்ணுமில்லாத இடத்துல புதியவைகளை உருவாக்குன்னு சொன்னீரேன். என் வாழ்க்கையில புதியவைகளை நீ செய்ய ஆண்டவரே. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதியவைகளை நீ ஆரம்பிக்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. ஒரு புது துவக்கத்தை வாழ்க்கையில நீர் ஆரம்பித்து வைக்கும்படியாக இந்த செய்தி வழியாக நீ செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்போ இந்த லவோதிக்கியா பட்டணம் இதை குறித்து நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா. சரி, கவனிச்சுட்டு வாங்க. ஆண்டவர் லவோதிக்க பட்டணத்தில் சொல்றார், நான் புதியவைகளை என்ன செய்யறேன் சொல்லுங்க, புதியவைகளை ஆரம்பிக்கிறேன், இல்லைன்னா அதை துவங்குறேன், அதை ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றேன். இந்த லவோதிக்க பட்டணத்துல கள்ளோபதேசம் பயங்கரமா பரவி இருக்கு அந்த நாட்கள்ல. நீங்க நடுவில் பாக்குறீங்க லவோதிக்க பட்டணம். இந்த லவோதிக்க பட்டணத்துல கள்ளோபதேசம் பயங்கரமா பரவுது. எப்படி பாஸ்டர் சொல்றீங்கன்னா, கொலோசியர் 2:1 படிங்க. கொலோசியர் 2:1. உங்களுக்காகவும் லவோதிக்கேவில் இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்ற எல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டென்று என்ன செய்கிறேன், அறிய விரும்புகிறேன். இருக்கு, எனக்கு ரொம்ப மிகுந்த போராட்டம் இருக்கு. என்ன போராட்டம் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, கவனிச்சுட்டே வாங்க, கவனிச்சுட்டே வாங்க. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இப்ப இந்த லவோதிக்கியால அவர் நேரடியா போய் அந்த பட்டணத்தை பார்த்தது கிடையாது. அது போல கொலோசிய நிருபம் அவர் எழுதுறாரு, இந்த கொலோசிய பட்டணத்தை அவர் நேரில் போய் பார்த்தது கிடையாது. ஆனா அவர் சொல்றாரு, உங்களை குறிச்சு எனக்கு மிகுந்த பாரம் இருக்கு. ஏன்னா அந்த பட்டணங்கள் எல்லா இடங்கள்லயும் கள்ளோபதேசம் அந்த நாட்கள்ல பயங்கரமா பரவிட்டு வருது. ஹல்லேலூயா. என்ன பரவிட்டு வருது? கள்ளோபதேசம் பரவிட்டு வருது. இந்த லவோதிக்கியா பட்டணம் பாத்தீங்கன்னா இந்த பக்கத்துல தான் கொலோசை பட்டணம் இருக்கு. இந்த லவோதிக்கியா கொலோசை பட்டணத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுனால அந்த ஏரியாக்கள் எல்லாம் கள்ளோபதேசம் பரவிட்டு இருக்கு. இப்ப பவுலுக்கு எப்படி தெரியும் அந்த ஏரியாக்கள்ல கள்ளோபதேசம் பரவுவது எப்படி தெரியும்? அவர் போய் பார்த்ததில்லை அந்த சபையை, கொலோசை பட்டணத்தை இல்லைன்னா கொலோசை சபையை பார்த்ததில்லை, லவோதிக்கியா சபையை அவர் பார்த்ததில்லை. ஆனா ஏன் அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா, அந்த சபையில ஊழியம் செய்யற பாஸ்டர், அவருக்கு பேர் எப்பாப்பிராவு. அவருக்கு பேர் என்ன? அதாவது கொலோசையிலையும் லவோதிக்கியாவிலையும் இன்னும் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு சபை, அதுக்கு பேர் ஏரோபோலி. சொல்லுங்க, லவோதிக்கியா. சொல்லுங்க, சொல்லுங்க. லவோதிக்கியா, கொலோசையா, கொலோசை பட்டணம், ஏரோபோலி. இந்த 3 பட்டணத்திலையும் 3 சபை இருக்கு. இந்த 3 சபையும் உருவாக்கினது யாருன்னா எப்பாப்பிராவு. 3 சபை உருவாக்கினது யாரு சொல்லுங்க, அவருக்கு பேர் சொல்லுங்க, பாஸ்டர் பேர் சொல்லுங்க, எப்பாப்பிராவு. எல்லாருக்கும் புரியணும், அதுக்காக தான் இவ்வளவு மெதுவா பொறுமையா சொல்றேன். அவருக்கு பேர் என்னது? எப்பாப்பிராவு. இவர் சொல்லிதான் பவுலுக்கு தெரியும் இந்த 3 சபையிலையும்
கள்ளோபதேசம் என்ன செய்யுது? பரவுது. கள்ளோபதேசம் பரவி அது என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு கீழே சொல்றேன். எனக்கு அந்த கள்ளோபதேசம் என்னன்னு சொல்லி, இந்த ஜனங்கள் எல்லாருமே ஆண்டவரை விட்டு வழி விலகி போகும் பொழுது பவுல் சொல்கிறார், உங்களை குறித்து எனக்கு மிகுந்த போராட்டம் உண்டு. நான் என் மனசுல ஜெபத்துல வச்சு உங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறேன். இப்போ கொலோசியர் 4:12 நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுல எப்பாப்பிராவை குறித்து போட்டிருக்கு. வாசிங்க, கொலோசியர் 4:12 வாசிங்க. உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் தேவனுக்கு சித்தமானவை எல்லாவற்றையும் தேறினவர்களாயும் பூர்ண நிச்சயமுள்ளவர்களாயும் நிறைவேற்ற வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறார். தன் ஜெபங்களில் எப்பொழுதும் உங்களுக்காக எப்பொழுதும் என்ன செய்யறாரு? போராடுறார். இப்ப பவுல் எபேசுல ஊழியம் செய்யும் பொழுது இந்த எப்பாப்பிரா 3 இடத்துல ஊழியம் செய்து சபைகளை உருவாக்குறார். அந்த 3 இடம், ஒன்னு கொலோசை பட்டணம், இன்னொரு லவோதிக்கே பட்டணம், இன்னொரு எரோபோலி பட்டணம். இந்த 3 பட்டணத்திலையும் பவுல் எப்பாப்பிரா ஊழியம் செய்து சபைகளை நிறுவுறாரு, ஸ்தாபிக்கிறார். அதுக்கப்புறம் இந்த சபைக்கு ஒரு கண்காணிப்பாளரா, ஒரு ஓவர்சீரா மாறி இன்னும் ஆட்களை வைத்து அந்த சபைகளை மேற்பார்வையிடுறார். மேற்பார்வைன்னு உங்களுக்கு புரியுதா? கீழே ஒரு ஊழியக்காரரை வச்சு அவங்க சும்மா அப்பப்போ விசிட் பண்ணிட்டு வருவாங்க. இப்போ எப்பாப்பிராவு ரோம்ல இருக்க பவுலை பார்க்க வர்றாரு. பவுல் ரோம்ல சிறையில் இருக்கிறார். பவுல் ரோம்ல எங்க இருக்கிறாரு? ஜெயில, வீட்டு சிறை, அரண்மனை அப்படின்னு சொல்ற ஒரு இடம், ராஜாவுடைய அரண்மனை சொல்ற அந்த பேலஸ்ல ஒரு ரூம்ல அவர் அடைச்சு வச்சிருக்கு. ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கு. யார? பவுல ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கு. வீட்டிலேயே ஒரு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க அவர். இந்த அரெஸ்ட் பண்ண வரும்பொழுது எப்பாப்பிராவை பவுல் என்ன செய்யறாரு? பார்க்கும் பொழுது எப்பாப்பிரா சொல்றாரு, ஐயா நான் மூணு இடத்துல ஊழியம் செஞ்சேன். 3 இடத்துல நான் ஆண்டவரை பத்தி பிரசங்கம் பண்ணி சபைகளை நான் ஆரம்பிச்சேன். ஆனா அந்த 3 இடத்துலயும் இன்னைக்கு ஆத்துமாக்கள் ஆண்டவருக்குள்ள சரியா இல்லை. அல்லேலூயா. எப்படி என்னாச்சு? நீ ரொம்ப கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சு என்னாச்சு அப்படின்னா, ஐயா நான் ஊழியம் செஞ்சுட்டு வெளியே வந்த பிறகு கள்ள உபதேசங்க நிறைய அந்த சபையில பரவி எல்லாருக்கும் அப்படியே குளிர்ந்த நிலைமையில ஆயிட்டாங்க. ஒருத்தர் வாழ்க்கையில ஜெபம் கிடையாது, ஒருத்தர் வாழ்க்கையில பைபிள் வாசிப்பு கிடையாது, ஒருத்தர் வாழ்க்கையில உபவாசம் கிடையாது, ஒருத்தர் வாழ்க்கையில ஒண்ணும் கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் பிரச்சனை என்னன்னா கள்ளோபதேசத்தை கேட்டாங்க. கள்ளோபதேசம் இன்னைக்கும் ரொம்ப பரவிட்டு வருது. ரொம்ப கவனமா இருக்கணும். எப்படி பரவுது தெரியுமா? யூடியூப், பேஸ்புக் வழியா அதிகமா பரவுது. எல்லா பிரசங்கத்தையும் உட்கார்ந்து கேட்க கூடாது. கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. அவரு பைபிள் தான் வச்சிருக்காரு. பைபிள் தான் பிசாசு பைபிள்ல தான் பிரசங்கம் பண்ணும். கோட் சூட் போட்டிருக்காங்க, நல்ல வெள்ளையமா இருக்காங்க, அவரு பைபிள் வச்சிருக்காரு அப்படின்னு இல்ல. அவங்க என்ன ஆவி உடையவர்கள்னு பார்த்து ஜோம் பண்ணி, அவங்க பேசுறது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, உங்க ஆவிக்கு சரியில்லை, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்கிற மாதிரி இருக்குன்னா அந்த பிரசங்களை கேட்க கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஒரு சத்தியத்துல நடத்திட்டு போவார். அதுக்கு மாற்றா ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா அதை விட்டுருங்க. உங்களை ஆண்டவர் எந்த பாதையில கொண்டு போற அந்த பாதையில போங்க. அவங்க அப்படி போறாங்க, அவங்க அப்படி போட்டு நீங்க ஆண்டவர் கொண்டு போற பாதையில போங்க. அல்லேலூயா. அவங்க அப்படி போதிக்கிறாங்க, எப்படினாலும் வாழலாம்னு போதிக்கிறாங்க. ஆண்டவர் உங்களை அப்படி நடத்தல. உங்களை ஒரு ஆவிக்குரிய சபையில வச்சு உங்களை ஒரு பாதையில கொண்டு போறாங்க. உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால நீங்க உங்க ஆண்டவர் என்ன பாதையில வச்சுக்க அந்த ரூட்ல ஆண்டவர் கொண்டு போறோம். அதுல எப்படி வந்துருங்க. இப்ப எப்ப பவுல்ல போய் சொல்றாரு, ஐயா நான் கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சேயா, ஆனா 3 சபைகள்லயும் ஊழியத்தை கெடுத்து விட்டாங்கய்யா, கள்ள உபதேசம் பண்ணாங்க. 3 சபை என்ன சபை சொல்லுங்க? ஒண்ணு கொலோசே, இன்னொன்னு நம்ம இப்ப பார்த்திருக்க லவோதிக்கே பட்டணம், இன்னொன்னு எரோபோலி பட்டணம். அல்லேலூயா. இந்த 3 பட்டணத்திலையும் அவர் கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சு அவர் உருவாக்கின சபை. ஆனா இப்போ சொல்றாங்க, நாங்க ஜோம் பண்ணுங்கன்னா நாங்க ஜோம் பண்ண மாட்டோம், பைபிள் படிக்கணும் பைபிள் படிக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா அந்த ஊழியக்காரர் அப்படி சொன்னாரு, நீ ஜோம் பண்ணாலும் பைபிள் படிக்கிறா பரலோகம் போயிடலான்னு சொன்னாரு. அடா பாய்,
இவரு கற்ப வேதனைப்பட்டு ஒரு சபையை பெற்றெடுத்திருக்கிறாரு. பாத்தீங்களா, லவோதிக்கா நடுவில் இருக்கு. எரோபொலி எத்தனை கிலோமீட்டர்? வெறும் 10 கிலோமீட்டர் தான். லவோதிக்கால அப்படி நீங்க கீழே கொலோசை 16 கிலோமீட்டர். 16 கிலோமீட்டர் அப்படின்னா இங்க இருந்து எவ்வளவு தூரம் இருக்கும்? 16 கிலோமீட்டர். கரெக்டா சொல்லுங்க பார்ப்போம். நம்ம கரெக்டா திருவள்ளூர் தாண்டி அந்த பக்கம் போனா கொஞ்சம் தூரம் போனா 16 கிலோமீட்டர், அவ்வளவுதான். ரொம்ப பக்கம் தான் சபைகள். கவனிச்சே வாங்க, கவனிச்சே வாங்க. அல்லேலூயா. இப்போ இந்த எப்பாப்பிரா பவுல பார்க்க போனார்ல, எப்பாப்பிராவும் பிடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. எப்பாப்பிரா யார்? எங்க உள்ள பாஸ்டர். நான் திரும்பியும் இங்க வாரேன். எப்பாப்பிரா எங்க உள்ள பாஸ்டர். அவர் முதல்ல ஆரம்பிச்ச ஊழியது கொலோசை. சரியா? அவர் முதல்ல ஆரம்பிச்ச ஊழியது கொலோசை. அப்படியே பக்கத்துல இருந்து நான் உங்களுக்கு இதுல நான் இது பண்றேன். அப்புறம் லவோதிக்கா என்ன பண்றாரு? அவரு ஸ்டார்ட் பண்றாரு. இல்லையா? லவோதிக்கா என்ன பண்றாரு? ஸ்டார்ட் பண்றாரு. அப்புறம் எரோபோலி. இந்த 3 பட்டண ஊழியத்தையும் கஷ்டப்பட்டு அவர் செய்யறாரு. ஆனா அவரு பவுல பார்க்க ஒரு 2000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி பவுல பார்க்க வர்றாரு. எத்தனை கிலோமீட்டர் டிராவல் பண்றாரு? 2000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி பவுல பார்க்க வர்றாரு. இவரையும் பிடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. சரி, இப்ப நல்லா சொல்லுங்க. ஒருத்தர் ஜெயில இருக்கிறாரு, நீங்க பார்க்க போறீங்க, உங்களை பிடிச்சு அரெஸ்ட் பண்ணுவாங்களா? ஆனா கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. ஆனா எப்பாப்பிராவை ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க? ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க தெரியுமா? அதுக்கு பதில் வந்து பிலிப்பியர் 1:13 இருக்கு. வாசிங்க. பிலிப்பியர் 1:13. அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கம் ஆகிட்டு. நல்லா கவனிங்க. பவுல வந்து ஜெயில போட்டிருக்காங்க. அங்க இருந்த பிலிப்பி நிருபம், எபேசு நிருபம், கொலோசியர், பிலமோன் 4 நிருபம் எழுதுறாரு. அப்ப பிலிப்பியர் எழுதும்போது சொல்றாரு, நான் ஏன் அரசாணை இந்த அரண்மனையில இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அரண்மனைனா அன்னைக்கு இருக்க அந்த ராஜ அரண்மனையில அவர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த அரண்மனை இருக்க எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அந்த ஜெயில போட்டாங்க பாருங்க, அரண்மனையில சாப்பாடு கொடுக்க வரவங்க, தண்ணி கொடுக்க வரவங்க, இவரை விசாரிக்க வரவங்க எல்லாரும் ஆண்டவரை பத்தி சொல்லிடுவாரு. அதனால எல்லாருக்கும் தெரியும் பவுல வந்து எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க? சுவிசேஷம் சொல்றதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க. அவர் மேல வேற எந்த தப்பும் கிடையாது. இப்ப எப்பாப்பிரா வராரு, இவரும் சும்மா இல்லை. இவரை பவுல எதுக்கு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க? சுவிசேஷம் சொன்னதை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. எப்பாப்பிரா சொல்றாரு, பவுல் ஒன்றும் பயப்படாதீங்க, நான் வெளியே தான் இருக்கேன். அந்த அரண்மனையில சுத்தி பிரசங்கம் பண்ணியிருக்காரு. அல்லேலூயா. ஒரு பக்கம் இது சிரிப்பா இருக்கும், இவங்களுக்கு தைரியத்தை பாருங்க. பிடிச்சிருவான், அரெஸ்ட் பண்ணிடுவான், வாழ்க்கையே காலி பண்ணிடுவான்னு தெரிஞ்ச பிறகும் தைரியமா ரோம்லயே நின்று அவங்களுக்கு, அதாவது சிங்க கோயில போய் சிங்கத்துக்கு 3 மூக்குக்குள்ள ஈக்குள் விட்டு ஆட்டுற மாதிரி எவ்வளவு தைரியம்னா, ரோமுக்குள்ள அந்த அரண்மனைக்குள்ள போய் சீசருடைய அரண்மனைக்குள்ள போய் நின்றுகிட்டு அங்க இருக்கிற ஆட்களுக்கு போறவங்க ஆண்டரை பத்தி சொல்லிருக்காரு. யாரு? இந்த கொலோசையில லவோதிக்கால எரோபோலில ஊழியம் செஞ்ச எப்பாப்பிரா பாஸ்டர். இந்த பாஸ்டருக்கு தைரியம் ரொம்ப ஜாஸ்தி தான். அல்லேலூயா. உடனே வாடா நீயும் போ, அவனோட பவுலோட உள்ளவங்க பிடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ பவுலும் எப்பாப்பிராவும் லூக்கா எல்லாரும் எங்க இருக்கிறாங்க? ஜெயில இருக்காங்க. எல்லாம் எங்க இருக்கிறாங்க? ஜெயில இருக்காங்க. ஜெயில இருக்கும் பொழுது காலையில எழும்பும் பொழுது பவுல் எப்பாப்பிராவை பார்க்கிறார். எப்பாப்பிராவும் ஜெபத்துல இருந்து அழுதுகிட்டே இருக்காரு, முட்டி போட்டு. அல்லேலூயா. உங்களுக்கு எத்தனை பேர் இவ்வளவு தூரம் புரியுது? அல்லேலூயா. புரியுதா? சிம்பிளா திரும்பியும் சொல்றேன். 3 பட்டணம் இருக்கு. இந்த 3 பட்டணத்துக்கு ஒரே பாஸ்டர் தான். யாரு? எப்பாப்பிரா. எல்லாம் பக்கத்து மேல கிலோமீட்டர் போட்டிருக்கேன் எவ்வளவு தூரம். எல்லாமே பக்கத்து ஒரு பட்டணம் தான். இந்த 3 பட்டணத்துக்கும் ஒரே பாஸ்டர் எப்பாப்பிராவு. 2000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி பவுல் எங்க பண்ணிருக்காரு? பார்க்க போயிருக்காரு. அப்ப இவரையும் பிடிச்சு என்ன பண்ணாங்க? அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. காலையில பவுல் எழும்புறாரு. பவுலே ஒரு ஜெப வீரன். பவுல் ஆச்சரியப்படுற அளவுக்கு எப்பாப்பிரோட ஜெபம் இருக்கு. முழங்கால போட்டு ஆளு விலசி தள்ளிட்டு இருக்கிறார். பல நாளா நோட் பண்ணிட்டே இருக்கிறார். யாரு? பவுல். ஒரு நாள் எப்பாப்பிரோட்ட கேட்கிறாரு, ஏன்பா அழுதுட்டு இருக்க? என் 3 சபைகளை நினைச்சு நான் அழுதுட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. வாசிங்க கொலோசியர் 4:12. எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறார். உங்களை சேர்ந்தவனும் நல்லா புரியுதா? உங்களை சேர்ந்தவன்னா உங்க 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 இடத்துல உள்ளவர் தான் அவரு.
உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகியவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலும் தேறினவர்களாகவும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாகவும் நிலைநிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். அல்லேலூயா. இது யார் பார்க்கிறா? ஜெபங்கள்ல இருந்து இந்த சபை தேறினதா மாறணும். 3 தேறினதா மாறணும். அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. இவன் உங்களுக்காக, அதாவது கொலோசைக்காகவும் லவோதிக்கேக்காகவும் எரோபோலிக்காகவும் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவனா இருக்கிறான் என்பதற்கு எல்லாம் கை தட்டி ஆனாலும் மகிழ்வு பண்ணுங்க. யார் சாட்சி? எப்ப உங்க 3 பேரையும் விட மாட்டான்ப்பா, கண்ணீர்ல பிடிச்சு வச்சிருக்கான். உங்களை 3 பேர் எப்படி பிடிச்சு வச்சிருக்கான்? அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் சபை விசுவாசிகள் எதுல பிடிச்சு வைக்கணும் தெரியுமா? கண்ணீர்ல பிடிச்சு வைக்கணும். எப்பாப்பிராவு இந்த 3 பேரையும் கண்ணீர்ல பிடிச்சு வச்சிருக்காரு. அதுக்கு யார் சாட்சி? the greatest man of God அப்படின்னு சொல்லலாம் பவுல. அவர் சொல்றாரு, எப்ப நானே அரண்டுட்டப்பா ஜெபத்தை பார்த்து, நான் என்ன பண்ணிட்டேன் அரண்டுட்டப்பா, அப்படி போராடுறான்ப்பா ஜெபத்துல கிடந்து. அப்ப கல் உபதேசம் வரும்னு சொன்னோன்னா அவரால் தாங்க முடியல. எப்பாப்பிராவுக்கு இந்த 3 பட்டணம் அழியக்கூடாதுன்னு அவருக்கு முட்டி போட்டு கடந்த கத்துற. அல்லேலூயா. இந்த கத்து தாங்க முடியாம, இந்த பாரம் தாங்க முடியாம பவுல் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் இந்த 3 பட்டணத்துக்கு சேர்த்து எழுத வச்ச நிருபம் தான் கொலோசை நிருபம். அல்லேலூயா. புரியுதா? நீங்க வேணா வாசி பாருங்க. 16 வசனம் வாசிங்க. கொலோசியர் 4:16 வாசிங்க. இந்த நிருபம் உங்களிடத்தில் வாசிக்கப்பட்ட பின்பு இது லவோதிக்கேய சபைக்கு வாசிக்கப்படும்படி செய்யுங்கள். லவோதிக்கேயிலிருந்து வருகிறத நீங்க வாங்கி வாசிங்க. அல்லேலூயா. இந்த கள்ள உபதேசத்தை பயங்கரமா எதிர்த்து பவுல் இந்த 4 அதிகாரத்துல, கொலோசியர் 4 அதிகாரத்துல எழுதிட்டு அவர் சொல்றாரு, இந்த எப்பாப்பிராவுடைய கண்ணீர் தான் இதை எழுத வச்சது. அதனால இதை நீங்க அப்படியே வாசிட்டு எங்க கொண்டு போங்க? லவோதிக்கேயா கொண்டு போங்க. அல்லேலூயா. ஆனா லவோதிக்கேயாக்கு அவர் ஒரு நிருபம் எழுதியிருக்கார் அப்படின்னு பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம். அந்த நிருபம் பைபிள் ஆட் பண்ணப்படல. ஆனா வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல ஆண்டவர் லவோதிக்கேயா பத்தி எழுதுறாரு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. வெளிப்படுத்தல் ஆண்டவர் யாரை பத்தி எழுதுறாரு? அதாவது பவுல் எழுதுனத எப்படி அது இல்ல பைபிள்ல. ஆனா எப்பாப்பிரோட கண்ணீரை ஆண்டவர் மறக்கல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. எப்பாப்பிரோட கண்ணீர் ஆண்டவர் செய்யல, பைபிள் எங்கேயோ கொண்டு வந்துட்டாரு. அவனுடைய கண்ணீருக்கு பதிலா லவோதிக்கேயா அப்படிங்கிற பட்டணத்தை ஆண்டவர் எங்கேயோ பைபிள்ல ஒரு ஓரத்துல கொண்டு வந்துட்டாரு. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். சோ இப்போ இந்த கொலோசிய பட்டணத்துல பவுல் இருக்கும் பொழுது பவுல் சொல்றாரு, இந்த பிலோமோனும் சரி, பிலோமோன் 1:23 நீங்க வாசிங்கன்னா, பிலோமோன் அதுல ஒரு அதிகாரம் இருக்கு. அதுல 23 வசனத்தை பாத்தீங்கன்னா, எப்பாப்பிரா என் கூட ஜெயில இருக்கிறார் அப்படின்னு பவுல் சொல்றாரு. எப்பாப்பிரா என்னோட ஜெயில இருக்கிறத பவுல் சொல்றாரு. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். சரி, வாசிங்க. பிலோமோன் 1:23 டக்கு வாசிங்க. 23ல நீங்க வாசிங்க. சரி, என்னோடு கூட காவலில் வைக்கப்பட்டிருக்கிற எப்பாப்பிரா. சரி, அப்ப பவுல் ஜெயில இருக்கும்போது 4 நிருபம் எழுதினார். ரோம்ல இருக்கும். ஒன்னு சொல்லுங்க. 1 பிலிப்பியர், எபேசியர், கொலோசியர், பிலோமோன் 4 எழுதினாரு. தீமோத்தேயும் சொல்றாங்க, நமக்கு தெரியல. இப்ப 4 எழுதினாரு. அப்ப அவர் சொல்றாரு, என்னோட ஜெயில யார் இருக்கா? எப்பாப்பிரா இருக்கிறான்னு சொல்றாரு. அல்லேலூயா. சரி, இந்த எப்பாப்பிராவுடைய லைஃப் வந்து பவுல ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுது. ஏன்னா அவனுடைய ஜெபம், இந்த ஜனங்களுக்காக வடிக்கிற கண்ணீர், அவனுக்காக அவன் ஜெபம் பண்ண மாட்டாங்க. அவன் ஆரம்பிச்ச அந்த ஜனங்களுக்காக அழுது கிடக்குறான். பவுல் அவருக்கு ஒரு பெயர் வைக்கிறாரு, இவர் கிறிஸ்துவின் ஊழியக்காரன். அல்லேலூயா. கொலோசியர் 4:12 வாசிக்கிறேன். கிறிஸ்துவின் ஊழியக்காரன். அதுக்கு சரியான அர்த்தம் என்ன தெரியுமா? கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவன். ஆங்கிலத்தில் அழகா போட்டிருக்கு, born servant of Christ.
பாண்ட் சர்வன்ட் அப்படின்னா கட்டப்பட்ட, கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம். ஹல்லேலூயா. இந்த பேர் எப்பா பேர் யார் கொடுத்தது? பவுல் கொடுத்தது. கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவர். அவருக்கு பாஸ்டர்னோ அப்போஸ்தலர் ரெவரண்டோ ஒரு பேர் கிடையாது. எப்பா பேருக்கு ஒரு பேர் உண்டு, கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவர். ஹல்லேலூயா. எனக்கு இந்த பேர் இருக்கு நான் நினைக்கிறேன். பாஸ்டர்னு போடுறதுக்கு பதிலா கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம். உங்களுக்கும் நீங்க யாரு? நான் இன்னாரு ஆகும் அதெல்லாம் கிடையாது. நீங்க யாரு தெரியுமா? கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம். ஹல்லேலூயா. என்னை கட்டி வச்சிருக்காரு அவருக்கு பிரியம் இல்லாத ஒண்ணு என்னை செய்ய விட மாட்டாரு. என்னை கட்டி வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. என்னுடைய லைஃப் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனால அவர் ஒரு பேரை கொடுத்தாரு. எப்பா பேராக ஒரு பேர் கொடுப்பான். இந்த பேர் பவுல், தீமோத்தி இப்படிப்பட்டவங்களுக்கு ரேரா தான் கொடுக்கிறது. யாக்கோபுக்கு இந்த பேர் இருக்கு, புதிய ஏற்பாடு யாக்கோபுக்கு. எப்பா பேர்ல சொல்றாரு, இவன் கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவர். ஹல்லேலூயா. பவுல் இந்த சபைகளுக்கு கொலோசை பட்டணத்துக்கு அவர் ஒரு நிருபம் எழுதுறாரு. அவர் எழுதும்போது அவர் சொல்ற ஒரு காரியம் தான் நீங்க பாருங்க. அப்போ நல்லா கவனிச்சிட்டீங்களா? வெளிப்படுத்தல இருக்கிற லவோதிக்கேயா பட்டணத்துக்கு பாஸ்டர் யாரு? எப்பா பேரா. நல்லா புரிஞ்சுட்டா? அங்க என்ன இருக்கு? கள்ள உபதேசம். அங்க என்ன இருக்கு? கள்ள உபதேசம் இருக்கு. அதுக்கு அந்த கள்ளோபதேசத்தை அடிக்கிறதுக்கு இல்லைன்னா அந்த கள்ளோபதேசம் பொய்ன்னு நிரூபிக்கிறதா பவுல் எழுதின ஒரு நிருபம் தான் என்னது? கொலோசை நிருபம். ஹல்லேலூயா. சரி, அங்க இருந்த கள்ளோபதேசம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். எப்போ பேர பவுல போய் பார்க்கிறாரு, கள்ளோபதேசம் இருக்குன்னு சொல்றாரு. அங்க இருக்கிற அந்த கள்ள உபதேசம் என்னெல்லாம் இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். முதல்ல அவங்களுக்கு இருந்த கள்ள உபதேசம் என்ன தெரியுமா? சரீரம் இந்த சரீரம் எப்படிப்பட்ட சரீரம்னா பாவப்பட்ட சரீரம். ஹல்லேலூயா. அவங்களுக்கு இருந்த முதல் கள்ள உபதேசம் என்னது? இந்த சரீரம் எப்படிப்பட்ட சரீரம்? பாவப்பட்ட சரீரம். இந்த பொருள் அப்படின்னு சொல்ற சரீரம் என்னது? பாவம். இதுல இருக்கிற ஆவிதான் நிலையானது, நல்லது. சரீரம் தீமையானது, ஆவி என்னது? நல்லது. ஹல்லேலூயா. சரீரம் எப்படிப்பட்டது சொல்லுங்க? தீமையானதா, ஆவி என்னதா? நல்லதா. அப்படி உபதேசம் பண்றான், அப்படி பிரசங்கம் பண்ணிருக்காங்க. இப்ப பவுல் இதை அடிச்சு பேசுறாரு. ஹல்லேலூயா. ஏன்னா அடிச்சு சொல்றாரு, நீங்க பார்க்கிற இந்த காணப்படுகிற இந்த சரீரம் இயேசுவுக்கு சிருஷ்டிக்கப்பட்டது அப்படி. சரி, இரண்டாவது இவங்களுக்குள்ள இருந்த அடுத்த கள்ள உபதேசம் என்னன்னா, உங்களுக்குள்ள விசேஷ ஞானம் இருந்தாதான் நீங்க ரட்சிக்கப்பட முடியும். அடுத்த கள்ள உபதேசம் என்னது? எல்லாரும் ரட்சிக்கப்பட முடியாதுப்பா, எல்லாரும் ரட்சிக்கப்பட முடியாது. உங்களுக்குள்ள விசேஷ ஞானம் இருந்தாதான் நீங்க ரட்சிக்கப்பட முடியும். அதை பவுல் அடித்து பேசுற. அதை எழுதி கொள்ளுங்க. கொலோசியர் 2:10. கொலோசியர் 2:10 இல்ல, அது வாசிக்க வேணும், நீங்க அப்படி எழுதி வச்சுக்கணும். சரியா? மூணாவது கள்ள உபதேசம், இயேசு பூமியில வரும்பொழுது சரீரத்துல வரல, அவர் ஒரு ஆவியா தான் வந்தார் அப்படின்னு பிரசங்கம் பண்ணார். இயேசு பூமிக்கு வரும்போது எப்படி வந்தாரு? ஒரு ஆவியா தான் வந்தார், சரீரத்துல வரல, ஒரு நிழல் போல தான் அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லி கள்ள உபதேசம் போயிச்சாங்க. அதை நிரூபிக்க தான் பவுல் கொலோசியர் 2:9 அவர் எழுதுறார். சரி, அடுத்த கள்ளோபதேசம் அவர்கள் சொன்னது என்னன்னா, இந்த சரீரம் தீமையா இருக்கிறதுனால நீ என்ன பண்ணணும் தெரியுமா? நீ பட்னி கிடக்கணும். நீ என்ன பண்ணும்? பட்னி. அதாவது உபவாசம் இல்லை. இப்ப நம்ம இருக்கிறது உபவாசம். அவங்க சொல்றாங்கன்னா ஜோமன கூடாது. நீ எப்படி இருக்கணும்? பட்டினியா இருக்கணும், தரையில தான் படுக்கணும். நீ அப்படி ஒரு மாயையான தாழ்மையை போதிச்சான். ஹல்லேலூயா. ஒரு பெருமை, மாயையான தாழ்மையோடு சேர்த்த ஒரு பெருமை. பாருங்க, நான் பட்டினி கிடக்குறேன், நான் தரையில படுக்கிறேன், ஏன்னா என் சரீரம் ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. எனக்குள்ள இருக்கிற ஆவித ஆண்டவருக்கு பிரியம்.
அப்படின்னு போதிச்சாங்க. ஆனா பைபிள் சொல்லுது உங்க சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்குது. இந்த சரீரத்தை நீங்க கனப்படுத்தணும், இந்த சரீரத்துக்கு வேண்டிய தேவைகளை நீங்க செய்தாகணும், இந்த சரீரத்தை நீங்க பரிசுத்தமா காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. அதனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த சரீரம் உனக்கு தீமையா இருக்கிறதுனால நீ சரீரத்துல என்ன பாவம் செய்தாலும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், கேள்வி கேட்க மாட்டார். அப்படி போதிச்சாங்க. சரீரம் தீமையா இருக்குப்பா, ஆவிதான் நல்லதுப்பா, அதனால சரீரத்துல நீ என்ன பாவம் பண்ணாலும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு தவறான உபதேசத்தை கொடுத்தாங்க. அப்போ பவுல் சொல்ற ஒரு இதுதான் கொலோசியர் 2:3-5. கொலோசியர் வாசிக்க வேண்டாம், நீங்க அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. கொலோசியர் 3:5. உங்க சரீரம் பரிசுத்தமானதுப்பா, நீ சரீரத்துல செய்யறதுக்கு ஆண்டவர்கிட்ட பதில் கொடுக்கணும்ப்பா அப்படின்னு அவர் பேசுறாரு. இதெல்லாம் எங்க இருந்தது? இந்த கள்ள உபதேசம் எங்க இருந்தது? லவோதிக்கேயாவுல இருந்தது. நல்லா புரியணும். கொலோசியில இருந்தது, லவோதிக்கேயால இருந்தது. நல்லா புரிஞ்சுட்டு வரீங்களா? சரி. அப்புறம் நீ கண்டிப்பா மாம்சத்துல விருத்த சேதனம் பண்ணணும், அப்பதான் ஆண்டவர் உன்னை ஏத்துக்கிடுவார், இல்லைன்னா ஏத்துக்கிட மாட்டார் அப்படின்னு உபதேசம் பண்ணாங்க. நீ கண்டிப்பா மாம்சத்துல என்ன பண்ணணும்? விருத்த சேதனம் பண்ணணும். கொலோசியர் 2:11 பவுல் சொல்றாரு, நீங்க கையால் செய்யப்படாத விருத்த சேதனம் பண்ணப்பட்டீங்க, அதனால மாம்சத்துல விருத்த சேதனம் தேவையில்லைன்னு கொலோசியர் 2:11 சொல்றாரு. அல்லேலூயா. சரி, இப்ப முதல்ல இருந்து சொல்லுங்க, இவங்களுக்குள்ள இந்த கள்ள உபதேசம் என்ன சொல்லுங்க? இந்த சரீரம் தீமையானது, சரீரம் தீமையானது, உள்ள இருக்க ஆவிதான் நல்லது அப்படின்னு பிரசங்கம் பண்ணாங்க. பவுல் எல்லாம் அடிச்சு பேசுறாரு. கொலோசியர் 1:16-17 எல்லாம் காணப்படுறது எல்லாம் ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு அடிச்சு பேசுறாரு. அப்புறம் சொல்றாரு, உங்களுக்குள்ள விசேஷ ஞானம் இருந்தாலும் நீ ரட்சிக்கப்படுவ, ஞானம் இல்லைன்னா உங்களுக்கு ரட்சிப்பு வராது அப்படின்னு சொல்லி ஒரு கள்ள உபதேசத்தை பிரசங்கம் பண்ணாங்க. இவங்க தான் ஞானவாதிகள், நாஸ்டிக் அப்படின்னு சொல்ற ஞானவாத கொள்கை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கொலோசியர் 2:3 பவுல் சொல்றாரு, ஞானம் அறிவெல்லாம் அவருக்குள்ளதான் இருக்கு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் 3வது கள்ள உபதேசம் நான் சொல்ல மறந்துட்டேன், மாயான தன்மை. அதுல ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். இடையில என்ன அப்படின்னா, தேவன் பரிசுத்தமானவர், அதனால ஆண்டவர் இந்த பாவப்பட்ட பூமியை சிருஷ்டிக்கல. என்ன உபதேசம் பண்ணாங்க? தேவன் பரிசுத்தமானவர், அவர் இந்த பாவப்பட்ட பூமியை சிருஷ்டிக்கல. இதை சிருஷ்டித்தது தேவதூதர்கள், அதனால நீ தேவனை ஆராதிக்க கூடாது, தேவதூதர்கள் ஆராதிக்கணும் பிரசங்கம் பண்ணாங்க. மிகாவேல், கபிரியேல் இவங்களதான் ஆராதிக்கணும், ஏன்னா அவங்க தான் பூமியை சிருஷ்டித்தாங்க அப்படின்னு ஒரு கள்ள உபதேசம். அப்போ பவுல் எழுதுறாரு கொலோசியர் 2:10, கிறிஸ்துவே எல்லா துறைத்தினர்கள் அதிகாரங்களுக்கும் அவர் தலைவரா இருக்கிறார், எந்த தூதரும் கிடையாது. அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவை ஆராதிக்கணும் அப்படின்னு பவுல் அடிச்சு பேசுறாரு. சரி, 4வது கள்ள உபதேசம், இயேசு நிஜமான சரீரத்துல வரல, அவர் எப்படி வந்தார்? ஒரு ஆவியா வந்தார் அப்படின்னு கள்ள உபதேசம் பண்ணார். இது எல்லாம் லவோதிக்கேயால இருக்கு. இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிடும் லவோதிக்கேயா என்ன நிலைமையில இருக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்ப பவுல் சொல்றார், கொலோசியர் 2:9 சொல்றார், தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமா இயேசுவுக்குள் வாசமா இருக்கிறது அப்படின்னு வசமா அழகா சொல்றாரு. இயேசு சரீரத்துல தான் இருந்தாரு, அல்லேலூயா அப்படின்னு அழகாக உபதேசம் பண்றாரு. அதுக்கப்புறம் இந்த கள்ள உபதேசம் என்னன்னா, நீங்க உன்னை தாழ்மையா எப்பவுமே காட்டிக்கணும், அதுக்காக நீ பட்டினி கிடக்கணும், நீ தரையிலம் படுக்கணும், உன் சரீரத்துல என்ன பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் கேட்க மாட்டாரு, நீ என்னன்னாலும் பாவம் செய்யலாம், உன் ஆவிதான் ஆண்டவர்கிட்ட கணக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கள்ள உபதேசம் பண்ணாங்க. பவுல் அடிச்சு அதை திரும்ப பேசுறாரு. விபச்சாரம், கொலோசியர் 3:5, சரீரத்துல செய்யற என்ன பாவத்துக்கும் ஆண்டவருக்கு முன்னாடி கணக்கு கொடுக்கணும்னு அவர் பேசுகிறார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் இவங்க சொன்ன அடுத்த கள்ள உபதேசம் என்னன்னா, ரட்சிப்புக்கு என்ன பண்ணணும்? நீ விருத்த சேதனம் பண்ணணும். ரட்சிப்பு வரணும்னா குழந்தைகளுக்கு நீ விருத்த சேதனம் பண்ணணும், அப்படி பண்ணாதான் நீ ஆண்டவரை ஏற்றுடுவார்னு ஒரு கள்ள உபதேசம் பண்றார். பவுல் சொல்றார் கொலோசியர் 2:11, நீங்க கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லாருமே விருத்த சேதனம் பண்ணப்பட்டீங்க. அல்லேலூயா. இப்போ இந்த நிருபத்தை அவர் எங்க அனுப்ப சொல்றாரு? இவ்வளவு எழுதி எங்க அனுப்ப சொல்றாரு? லவோதிக்கேயாவுக்கு அனுப்புங்கன்னு சொல்றாரு. எங்க அனுப்ப சொல்றாரு? இப்ப லவோதிக்கேயாவுடைய நிலைமை உங்களுக்கு புரியுதா? எந்த லெவல்ல இருக்குன்னு இந்த சர்ச்சுடைய நிலைமை புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்போ கூட இந்த மாதிரி கள்ள உபதேசம் இருக்குது. அல்லேலூயா. அந்நிய பாஷை பேசக்கூடாது ஒரு கள்ள உபதேசம் இருக்கு. அல்லேலூயா. அந்நிய பாஷை என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாதுன்னு கள்ள உபதேசம் தெரியுமா உங்களுக்கு? அந்நிய பாஷை பேசக்கூடாதுன்னு கள்ள உபதேசம் இருக்கு. அது தவளைக்கு நாவி, அது லூசிபரின் நாவி, பேசக்கூடாது, கூட்டமா பேசக்கூடாது. அவன் 120 பேர் மேல்மாடியில் போடும்போது கூட்டமா பேசாம தனித்தனியா வச்சுட்டு இருந்தாங்க. கூட்டமா என்ன செய்யக்கூடாதா? தனியா வீட்டுல பேசணுமா? சபையில கூட்டமா பேசக்கூடாது. நிறைய
அதாவது எனக்கு சமீபத்துல வேதத்தை அதிகமா ஆராய்ச்சி பண்ணி பிரசங்கம் பண்ற ஒரு ஆள் இப்படி பேசுறாரு. எனக்கு நம்ப முடியல, இவர் எப்படி பேசுறாரு. ஹல்லேலூயா. பிசாசு ஆதியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவன் எதிர்க்கிற ஒரே விஷயம் அந்நிய பாஷை. ஏன்னா அவனுக்கு தெரியும், அவனுக்கு அடி அதுலதான் இருக்கு. ஹல்லேலூயா. ஏன்னா ஆவியானவர் ஒரு இடத்துல இருக்கும்போது அவர் அவ்வளவு அன்டிசிப்ளினாக இருக்க போறாரு. 120 பேர் கூடி இருக்கிறாங்க, 120 பேரும் 120 பாஷை பேசுறாங்க. அவ்வளவு அன்டிசிப்ளினா, எல்லாம் டிசிப்ளினா தான் இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் பேசுறது கிளீனா கேட்டது. ஹல்லேலூயா. அப்ப நீங்க அப்படி பேசக்கூடாது, அப்படி பேசினா ஆண்டவர் பிரியப்பட மாட்டார், தனியாக தான் உட்காந்து பேசணும். எப்பவுமே அந்நிய பாஷை விரோதமா பிசாசு போராடிட்டே தான் இருக்கும். ஏன்னா அவனுக்கு தெரியும், அது அவனுக்கு தெரியும், அது பிசாசு அவனுடைய அடியே அதில் தான் இருக்குன்னு அவனுக்கு தெரியும். நீங்க அந்நிய பாஷையில ஜெபிக்க ஆரம்பிச்சு அவங்க ஜெப வாழ்க்கை மாறும். நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நீங்க அந்நிய பாஷையை மட்டும் ஜெபம் பண்ணி பாருங்க. இருதயத்துல ஜெபத்தை வச்சுட்டு வாயில அந்நிய பாஷை ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில மாற்றம் நடக்குதா இல்லைன்னு பாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவ்வளவு பவர் இருக்கு. ஒரு இடத்துல ஒரு சபைக்கு ஒரு பிசாசு பிடிச்ச பிள்ளையை கொண்டு வந்தாங்க. அவர் சொல்றா, நான் சபைக்குள்ள வரும்பொழுது 3 ஆவியா உள்ள வருவேன். ஹல்லேலூயா. என்ன எப்படி வருவேன்? 3 ஆவிகள் என்ன சபைக்குள்ள வரும். சர்ச்சுக்குள்ள எத்தனை ஆவி வரும்? 3 ஆவி வரும். என்ன ஆவியெல்லாம் வரும் இவர் கேட்டார். ஊழியக்காரர் அவர் சொல்றது, முதல்ல தூக்கத்தின் ஆவியா உள்ள வருவேன். அவன் தூங்கிட்டு இருக்க பக்கத்துல பாத்துடுங்க, யாரும் நிக்கியா. முதல்ல எப்படி வரும்? நான் சொல்லல, பிசாசு சொல்ல சாட்சி. முதல்ல எப்படி வருவேன் சபைக்குள்ள? ஏன் தூக்கத்தின் ஆவியா வர்ற? அது வருவேன். நான் பாட்டு பாட விடுவேன், பிரசங்க கேட்க கூட ஆராதிக்க, பாட்டு பாட விடுவேன், ஆராதிக்க விடுவேன், பிரசங்க கேட்க விட மாட்டேன்னு சொல்லுது. பாட்டு பாட விடுவேன், ஆராதிக்க விடுவேன், ஆனா என்ன கேட்க விட மாட்டேன். முதல்ல தூக்கத்தின் ஆவியா வருவேன், பிரசங்கத்தை கிடைக்க. 2வது என்ன செய்வேன்? 2வது இச்சையின் ஆவியா வருவேன். என்ன சேரி நல்லா இருக்கு, என்ன நகை போட்டிருக்கு இந்த அக்கா, போன வாரம் வேற செயின் போட்டு இந்த வேற செயினா இருக்கு. ஹல்லேலூயா. இச்சையின் ஆவியா சபைக்குள்ள வருவேன். அடுத்தவங்களை பார்க்க வைப்பேன், அடுத்த ஆசீர்வாதங்களை பார்க்க ஏங்க வைப்பேன். இச்சையின் ஆவியா வருவேன். அடுத்த பெண்கள் ஆண்களை பார்க்க வைப்பேன், வாலிப பிள்ளைகளுக்குள்ள வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லுது. சபைக்குள்ள வரணும். சரி, 3வது என்ன ஆவியா வருவேன்? 3வது நான் வரும்பொழுது அது சொல்லிச்சு, குழப்பத்தின் ஆவியா வருவேன். என்ன பண்ணுவேன்? செய்தி கேட்டுட்டுமே அவங்க சிந்தையை குழப்புவேன். வீட்டுல பால் வச்சுட்டு இருந்தோம், பூனை தட்டி இருக்குமோ அப்படின்னு எனக்கு அவங்களுக்குள்ள என்ன கொடுப்போம். அப்பதான் ஆண்டவர் கரெக்டா பேசுவாரு. நான் என்ன பண்ணுவேன்? குழப்பிடுவேன். டீ வச்சோம், சிம்ல வச்சோம், ஆஃப் பண்ணுமா, பாத்திரம் கரிஞ்சிருக்குமோ அப்படின்னு இவளுக்குள்ள என்ன வருமா? குழப்பத்தின் ஆவியா வருவேன். இப்படி குழப்பி அவங்கள செய்தி கேட்க விட மாட்டேன். அதனால அவங்க வாழ்க்கை வளராது. நல்ல கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை நீங்க கேட்கல, செய்தி கேட்கல, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை வளராது. நீங்க எழுதி வச்சிருங்க. ஹல்லேலூயா. வசனம் தான் உங்களை வளர்க்கும். நீங்க செய்தி நீங்க ஆராதிக்கலாம். அந்த ஆராதிக்கும் போது பாட்டு பாடும்பொழுது அந்த நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். வீட்டுக்குள்ள போனோம், நீங்க திரும்ப போகும் பொழுது உங்களுக்கு சில பிரச்சனைகள் போராட்டம் வரும்பொழுது நீங்க ஜெயிக்கணும்னா உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்னா வசனம் இருக்கணும். இந்த வசனம் இருந்தா உங்களை ஜெயிக்க வைக்கும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஹல்லேலூயா. அப்போ இந்த லவோதிக்கே பட்டணத்தை பிசாசு அழிக்கிறதுக்கு அவன் எடுத்தது என்னன்னா கல்லுபதேசம். உண்மைய மாதிரியே பொய்ய பேசுவோம். 90% உண்மை, 10% பொய். இப்படி கலந்து பேசினா ஆண்டவர் லவோதிக்கே பட்டணம் சொல்றாரு, நான் உண்மை உள்ள தெய்வம் பேசுறேன்ற ஆரம்பத்திலே. ஹல்லேலூயா. உண்மையும் சத்தியம் உள்ள தெய்வம் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி அவர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஏன்னா அந்த லவோதிக்கேல அவ்வளவு கல்லுபதேசம் இருந்தது. இயேசு சரீரத்துல வரலன்னு பிரசங்கம் பண்ணாங்க. எவ்வளவு தைரியம் பாருங்க உங்களுக்கு. ஹல்லேலூயா. அவர் சரீரத்துல வராதுன்னா ஆவியை பிடிச்சா சிலுவையில் அடிக்க முடியும். அதை கூட ஜனங்கள் யோசிக்கல, அதை நம்பிட்டாங்க. இப்போ இதெல்லாம் அந்த கள்ளோபதேசம் அடிச்சு எழுதின ஒரு நிருபம் தான் கொலோசை நிருபம். இதை எழுதிட்டு பவுல் சொல்றாரு, இந்த நிருபத்தை அப்படியே கொண்டு கொலோசை லவோதிக்கே பட்டணத்துக்கு கொடுங்கப்பா. ஹல்லேலூயா. அப்படியே பாஸ் பண்ணுங்க. ஏன்னா அங்க இருந்து 16 கிலோமீட்டர் தான் லவோதிக்கே. நீங்க கொண்டு கொடுங்க. கொலோசையில் இருக்கிற நீங்க இந்த நிருபத்தை எடுத்துக்கொண்டு, இந்த வசனத்தை எடுத்து லெட்டர் எடுத்துக்கொண்டு லவோதிக்கேல கொடுங்க. ஏன்னா அங்கேயும் ஒரு கள்ளோபதேசம் இருக்கு. அந்த கள்ளோபதேசம் பொறுக்க முடியாம எப்ப அப்புறம் அழுது கிடக்குறான். ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி அவர் பாரப்பட்டு அவர் எழுதுறாரு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்க லவோதிக்கே என்ன நிலைமையில இருக்கு. ஹல்லேலூயா. அவங்க எல்லாரும் அஸ்திபாரம் ஆடிட்டு இருக்கு. ஒரு வாழ்க்கையில ஜெபமோ உபவாசமோ ஒண்ணு இல்ல. சரீரத்துல என்னன்னாலும் பாவம் செய்யலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க.
பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சரீரத்துல என்ன பண்ணலாம்? பாவம் செய்யலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஹalleluya. சரி, ஆனா இந்த லவோதிக்கேல போய் பிரசங்கம் பண்ணா ஒருத்தரும் கேட்க மாட்டேங்க. ஹalleluya. ஒருத்தர் என்ன பண்ற மாட்டேங்க? கேட்க மாட்டேங்க. ஏன் கேட்க மாட்டேங்கன்னு தெரியுமா? லவோதிக்கேல வந்து பணத்துக்கு குறைவே கிடையாது. லவோதிக்கே பண்றது என்ன குறைவு கிடையாது. சரி, அவங்களுக்கு எவ்வளவு தூரம் ஐஸ்வர்யம் இருந்துங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு விளக்கம் நான் சொல்றேன். கிமு 60ல ஒரு பூமி எதிர்ச்சி வந்து, கிபி 60ல ஒரு பூமி எதிர்ச்சி வந்து, லவோதிக்கே பட்டணத்துல என்ன வந்தது? பூமி எதிர்த்துக்க தெரியுமா? பூமி எதிர்ச்சி வந்து அந்த பட்டணம் அப்படியே இடிஞ்சு உள்ள போயிட்டு பூமிக்குள்ள. முழு பட்டணம், ஒரு சில காரியம் மட்டும் தான் அப்படியே பட்டணம் இடிஞ்சு விழுந்துச்சு. நிறைய உயிர் சேதங்கள், நிறைய முழு பட்டணமும் ஒண்ணு இல்லாம ஆயிடுச்சு கிபி 60ல. இப்போ அந்த டைம்ல ரோம பதவியில் இருந்த ரோம அதிகாரிகள் இவர்களை பார்த்து, இந்த பட்டணத்தில் உள்ள முக்கிய நபர்களை பார்த்து சொல்றாங்க, உங்க பட்டணத்தை நாங்க திரும்ப கட்டித்தாரோம். ஏன் கட்டித்தாரோன்னு சொல்றான்னா, அவன் அப்புறம் என்ன செய்யலாம், அவன் அதுக்கு ஆளுக்கு பண்ணலாம், அவன் கிங்கா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த லவோதிக்கே திரும்ப கட்டித்தாரோம் அப்படின்னு இந்த ஆட்கள்கிட்ட சொல்றாங்க. சொல்லும் பொழுது இந்த லவோதிக்கேல இந்த தலைவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? மூப்பர்கள், தலைவர்கள், எங்களுக்கு அவசியம் இல்லை, எங்க பட்டணத்தை நாங்களே கட்டிப்போம். ஹalleluya. நல்லா கவனிங்க. ரோம சக்கரவர்த்தி பட்டணத்தை கட்டித்தாரேன்னு நம்ம பொங்கலுக்கு 3000 விட்டியெல்லாம் ஒருத்தர் விடல. ரோம அதிகாரி பட்டணத்தையே கட்டித்தாரு, 3000 இல்ல, பட்டணத்தை கட்டித்தாரேன்னு இலவசமா சொன்ன பிறகும் சோழிய பாரு எங்களுக்கு வேண்டான்னு சொன்னா இவங்கள்ட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த பட்டணத்தை திரும்ப கட்டிட்டாங்க. எங்க பட்டணத்தை திரும்ப கட்டிட்டாங்க. அப்போ இவங்கள்ட்ட எவ்வளவு பணம் இருக்கு, என்ன ஐஸ்வர்யம் இவங்கள்ட்ட இருக்கு பாருங்க. ஏன்னா அந்த பட்டணம் ஃபுல்லா என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு இந்த பட்டணத்தை நீங்க பாருங்க, இன்னைக்கு இந்த பட்டணம் எப்படி இருக்குங்கிறத நீங்க பாருங்க. சரியா? கவனிங்க, பாருங்க. லவோதிக்கே துர்க்கியில் இருக்கு. இது பாத்தீங்கன்னா இடிஞ்சு இருக்கிறது. இது ஒரு தியேட்டர். இது என்னதுங்க? தியேட்டர். மேல மக்கள் வந்து பார்ப்பாங்க, கீழே. இன்னொரு விஷயம் தெரியுமா? 7 சபைகளை நீங்க பாத்தீங்க, எத்தனை பேர் கவனிச்சீங்க? 7 சபையில ஒரே ஒரு சபையை தவிர 7 சபையிலையும் தியேட்டர் இருக்கு. நீங்க எத்தனை பேர் கவனிச்சீங்க? 7 சபை குறிச்சு படிக்குங்க. இது 7வது சபை. தியேத்திராவை தவிர 7 சபையில என்ன இருந்தது தெரியுமா? ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு தியேட்டர் இருக்கு. என்ன இருந்திருக்கு? அங்க போய் வசனம் கேட்க மாட்டாங்க, அங்க என்ன டைம் பாஸ். அங்க என்னாகும்? டைம் பாஸ். அப்போ சபைகளை பிசாசு என்ன பண்ண வைக்கிறான்? டைம் பாஸ் பண்ண வைக்கிறான். அது இன்னைக்கு இல்ல, அவன் ஆரம்பிச்சிட்டான் முன்னாடில இருந்து. ஒன்னு ஸ்டேடியம் இருக்கும், இல்லைன்னா ஒரு தியேட்டர் இருக்கும். இது ஒரு தியேட்டர். லவோதிக்கேல என்ன பிரச்சனை தெரியுமா? 2 தியேட்டர். எல்லா இடத்துலயும் ஒண்ணுதான், இங்க எத்தனை? 2. இது இடிஞ்சதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல மக்கள் இருப்பாங்க, 10,000க்கு 50,000 ஆட்கள் மேல உட்கார்ந்து இருப்பாங்க. கீழே நடக்க அவங்களுக்கு தெரியும். இதுக்கு மேல வியூ இது. ஹalleluya. அங்க என்ன நடக்குதுமா? டான்ஸ், ஆட்டம், பாட்டம் தான் நடக்கும். இன்னைக்கு நம்ம டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்து பாக்குறதா அன்னைக்கு அவங்க. அப்போ பிசாசு இஸ் a டைம் கில்லர். அவன் நேரத்தை கொல்றவனாகும். அவனுக்கு தெரியும் நேரத்தினுடைய வேல்யூ. அவ சபைகள் எல்லாம் அடிக்கணும்னா அவன் எடுத்த ஒரு பெரிய ஆயுதம் அந்த தியேட்டர். ஹalleluya. சபைகளை அடிக்க அவன் எடுத்த பெரிய ஆயுதம் என்னது? தியேட்டர். டைம் பாஸ் பண்றது. போன்ல உட்கார்ந்து சும்மா தேவையில்லாத வீடியோஸை பார்த்து டைம் பாஸ் பண்றது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இந்த செய்தி எனக்கு இதுல போட முடியல, ஃபுல்லா உங்களுக்கு வீடியோ போட முடியல, இதை போட முடியல. இதை எத்தனை மணி நேரம் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணிருக்கேன் தெரியுமா? இதுல சும்மா வருமாங்க? ஹalleluya. நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க எந்த போனை வச்சு உங்க டைம் நீங்க பாஸ் பண்றீங்களோ அந்த போனை வச்சு தான் இதை உருவாக்கிருக்கீங்க. அப்போ டைமை உருவாக்கவும் முடியும், டைமை. இன்னைக்கு வாலிபர்கள் போன்ல கேம் விளையாடி நீ டைமை கொள்ற. அதே போனை வச்சுதான் இதை என்ன செஞ்சிருக்கு இந்த செய்தி. எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 மணி நேரம் ஆயிருக்கு இந்த செய்தி உருவாக்க, குறைஞ்சது நான் சொல்றது. ஒரு நாளைக்கு 6 to 5 hours தான் ஆயிருக்கு எனக்கு.
செவ்வாய்க்கிழமை நான் ஆரம்பிச்சது, எனக்கு நேத்து தான் முடிஞ்சு. ஹல்லேலூயா. அப்போ எந்த பொருளை வச்சு நீங்க டைமை கொள்றீங்களோ அதே பொருளை வச்சுதான் உருவாக்கி இருக்கு. அப்ப பிசாசு ஒரு டைம் கில்லர். ஹல்லேலூயா. சரி கவனிங்க, அப்படி பாருங்க, படத்தை பாருங்க. இன்னைக்கு பார்த்து வச்சிருங்க. இது வந்து அந்த முக்கியமான மார்க்கெட்னு சொல்ற ஒரு இடம். இது இது இன்னொரு தெரு இடிஞ்சு இருக்குல்ல, இது இன்னொரு. கற்பனைனா பூமி எழுச்சி வரும்போது இப்படிதான் இருக்கும், இப்படிதான் ஆயிருக்கும். பூமி எழுச்சி வரும்போது இது இன்னைக்கு இருக்கிற பட்டணம், பூமி எழுச்சி கிபி 60 வரும்போது இந்த பட்டணம் இப்படிதான் ஆயிருக்கும். சரி, இதை பார்த்துக்கோங்க. என்ன இங்க நான் உங்களுக்கு லாஸ்ட்ல சொல்றேன். இந்த பைப்பு போகுதுல்ல, இந்த பைப்பு பாதை பார்த்து மனசுல வச்சுக்கோங்க. நான் என்னன்னு உங்களுக்கு கடைசியில் சொல்றேன். இதெல்லாம் பைப்பு. பட்டணம் எப்படி இருப்பாங்க இன்னைக்கு இருக்கிற பட்டணம். சரி, அடுத்தது வந்து இந்த பட்டணத்தை எப்படி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் வச்சு இந்த பட்டணம் இப்படி இருந்திருக்கலாம் என்று சொல்லி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணது அடுத்தது வரும். ரெண்டு தேட்டர் இருக்குது, நடுவில் மார்க்கெட் எல்லாம் இருக்கு. சரி, இதுதான் இந்த லவோதிக்கேயா. சோ ரோமர் எம்பரர் வந்து நான் உங்க பட்டணத்தை கட்டித்தாருன்னு சொல்ல பொழுது அவங்க என்ன பண்ணாங்க, எங்களுக்கு அவசியமே இல்லைன்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு அவர் அனுப்பிட்டு அவர்கள்ட்ட இருந்த பணத்தை வைத்து ஒரு வீட்டை அல்ல ஒரு பட்டணத்தையே உருவாக்கி இருக்காங்கன்னா இவர்களிடத்துல எவ்வளவு பணம் இருக்கும் இந்த பட்டணத்துல நீங்க கற்பனை பண்ணிப்பாரு. அதனால சுவிசேஷம் போகும்போது அவங்க என்ன செய்யலாம், ஏத்துக்கல. ஏன்னா அவங்களுக்கு பணத்துக்கு என்ன கிடையாது, குறை கிடையாது. இங்க யூதர்கள் அதிகமாய் வாழ்ந்தார்கள். எல்லா யூதர்களும் இந்த பட்டணத்துல ஒருத்தன் கூட ஏழையா இல்லையா, எல்லாரும் ஐஸ்வர்யமானதா இருந்தாங்க. ஹல்லேலூயா. காரணம் அங்க பேங்க் ஒன்று இருந்தது அந்த காலத்துல, அது என்னன்னு நம்ம சொல்றோம். அவ்வளவு தூரம் ஐஸ்வர்யமா இருந்தது இந்த பட்டணம். ஹல்லேலூயா. ஆனா என்ன தெரியுமா, இந்த பட்டணத்துல முக்கியமான ஒரு பிரச்சனைய இவங்க சந்திச்சாங்க. இந்த பட்டணத்துல பணம் இருந்து, தங்கம் இருந்து, வேற என்ன மிருக ஜீவன்கள் இருந்து, வீடு இருந்து, ஆஸ்தி இருந்து, சொத்து இருந்து, எல்லாம் இருந்து. என்ன தெரியுமா இல்ல, தண்ணி இல்லை. என்ன கிடையாது, இந்த பட்டணத்துல தண்ணி கிடையாது. அதாவது எல்லாத்தையும் பண்ண இதை விட்டியாடா அப்படின்னு சொல்ற மாதிரி முக்கியமானதை விட்டாங்க இங்க. சரி, இப்ப நம்ம முன்னோர்கள் வந்து எப்படி ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து செட்டில் ஆனாங்க சொல்லுங்க. அவங்க முதல்ல ஒரு இடத்துக்கு போகும்போது ஆதியில என்ன செய்வாங்கன்னா, ஆதியில இருந்து நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகும்போது முதல்ல என்ன செக் பண்ணுவாங்கன்னா, அங்க நீரோட இருக்கா, தண்ணி இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. முதல்ல அதான் செய்வாங்க. ஃபர்ஸ்ட் வேலை என்ன செய்வாங்க, இவங்க அதை செக் பண்ணாம இந்த பட்டணத்தை வேற ஒரு நோக்கத்துக்காக, ட்ரேடிங்காக தான் பட்டணத்தை கட்டினது. ஸோ தண்ணி அவங்க பெருசா நினைக்கல. என்ன தண்ணி கண்டிப்பா இருக்கும்னு நினைச்சிட்டாங்க. ஸோ முதல்ல முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்க, தண்ணி இருக்கான்னு தோண்டி பார்ப்பாங்க. தண்ணி இருந்த பிறகும் உடனே ஸ்டே பண்ண மாட்டாங்க. அந்த தண்ணியை குடிச்சு பார்ப்பாங்க, மிருக ஜீவனுக்கு குடிக்க கொடுப்பாங்க. 2-3 மாசம் 4 மாசம் 6 மாசம் கழிச்சு மிருக ஜீவன் ஹெல்த்தா இருக்கா, நம்ம சரீரத்துக்கு பாதிப்பு வருதா எல்லாம் செக் பண்ண போறதான் அந்த பட்டணத்துல குடியிருப்பாங்க. இப்படிதான் பாரம்பரியம் நம்ம இப்படி வளர்ந்து வந்தது. ஆனா இந்த பட்டணத்துல என்ன விட்டுட்டாங்க தெரியுமா, எல்லாத்தையும் கட்டி முடிச்சுட்டு கடைசியில தோண்டி பார்த்தா எங்கேயும் தண்ணி வராது. எங்க என்ன வராது. அல்லேலூயா. ஷப்பா அப்படின்னு சொல்லி இவங்களுக்கெல்லாம் மண்டையில இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. மண்டையில என்ன விழுந்த மாதிரி ஆயிட்டு பாருங்க. இந்த லவோதிக்கேயா பட்டணம் இது ஒரு
90% இந்த பட்டணம் இப்படிதான் இருந்திருக்கும். மேல இருந்து கீழே பாருங்க எப்படி இவங்க அதை திரும்ப கட்டி எழுப்பியிருக்காங்க பாருங்க. பூமி அதிர்ச்சியால இடிந்து போன ஒரு பட்டணம். பின்னாடி பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்கள் எல்லாம் இருக்குது. இந்த ஃப்ரெண்ட்ல இருக்கு பாருங்க, இந்த பக்கம் தான் பேங்க் எல்லாம் இருக்குது, கீழே பக்கம் பேங்க் எல்லாம் இருந்தது. ஸோ வசதிகளுக்கும் பணத்துக்கும் அங்கே குதிரை பந்தயம் எல்லாம் நடக்குது ஸ்டேடியத்தில், எல்லாத்துக்கும் இவளுக்கு வசதி இருந்தது. ஆனா எல்லாம் சரிதான், எதை விட்டாங்க? தண்ணியை விட்டாங்க. ஸோ இவங்க ஒரு வழி பண்ணாங்க, பக்கத்தில் இருக்கிற நாட்டுல கடன் வாங்கினாங்க. ஏதோ கடன் வாங்கினா தெரியுமா? தண்ணியை கடன் வாங்கினாங்க. அல்லேலூயா. சரி, எதை கடன் வாங்கினாங்க? தண்ணியை கடன் வாங்கினாங்க. சரி, தண்ணியை கடன் வாங்கணும்னா என்ன பண்ணணும்? பைப்பு போட்டு தண்ணியை இங்க கொண்டு வரணும். சரி, இப்போ எரோபோலி மேல இருக்கு, அவன்கிட்ட போய் தண்ணி கேட்டா அவங்கள்ட்ட இருக்கிறது ஃபுல்லா சுடு தண்ணி, சூடான ஸ்ப்ரிங், ஹாட் ஸ்ப்ரிங் சொல்றேன். அவங்களுக்கு வந்து ஊற்று வருமா? எரோபோலியில ஊற்று வரும், ஆனா சூடா வரும். எப்படி வரும்? செம்ம சூடா வரும். அது நிறைய கெமிக்கலோட சேர்ந்து சூடா வரும். எனவே ஜனங்கள் எல்லாம் எரோபோலிக்கு தேடி போவாங்க. எதுக்கு தெரியுமா? தோல் பிரச்சனை இருந்ததுன்னா, அதிக குளிர் இருந்ததுன்னா சுடு தண்ணியில குளிப்பதற்காக. அந்த தண்ணியில குளிச்சா அந்த தண்ணியில இருக்கிற சில கெமிக்கல் தோல்ல இருக்கிற வியாதி எல்லாம் மாட்டிச்சு. எனவே எரோபோலி ரொம்ப ரொம்ப பிரபலமாச்சு அந்த சுடுதண்ணியை வச்சு. எரோபோலி ரொம்ப பிரபலமாச்சு இதை வச்சு, ஹாட் வாட்டர், வெப்பமான அந்த தண்ணியை வச்சு ரொம்ப இதாச்சு. சரி, இப்போ அவங்க அங்க இருந்து தண்ணி கேட்கறாங்க. ஆனா அது சுடுதண்ணியா வருதுனால கீழே ஏற்ற கேட்கறாங்க. குலோசை பட்டணத்தை வராங்க. குலோசை பட்டணத்துல எப்படி இருக்குன்னா, தண்ணி எல்லாம் எப்படி இருக்கு? குளுமையா இருக்கு. மலையில இருந்து அப்படியே வடிஞ்சு வருகிற தண்ணி, அப்படி கூலா இருக்கு. தண்ணி எப்படி இருக்கு? கூலா இருக்கு. அப்படி குளிச்சா எத்தனை பேர் காலைல 6 மணிக்கு குளிச்சீங்க இன்னைக்கு? எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. குளிராதான் இருக்கும், ஆனா குளிச்சா எப்படி இருக்கும்? அன்னைக்கு டே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். குளிக்காட்டா ஒரு மாதிரி இருக்கும், ஆனா அந்த 6 மணி தண்ணியில குளிர்ல நீங்க குளிச்சிட்டீங்கன்னா அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சோ இந்த குலோசையில வந்து குளுமையான தண்ணி. சரி, இப்போ நீங்க சொல்ல அந்த குலோசையில இருந்து என்ன பண்ணிருக்கலாமே? தண்ணியை கொண்டு வந்திருக்கலாமே. எரோபோலில இருந்து தண்ணியை கொண்டு வந்து ஏதோ மெடிக்கலுக்கு பயன்படுத்தலாமே சொல்லலாம். ஆனா பிரச்சனை என்னன்னா, 16 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வரணும், இங்க 10 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வரணும். இந்த குலோசையில இருந்து தண்ணி டிராவல் பண்ணி வரும் பொழுது இந்த மாதிரி பாருங்க, இது எரோபோலில சூடு தண்ணி, குலோசையில என்ன தண்ணி? குளிர் தண்ணி. உங்களுக்கு புரியுதா? எரோபோலில என்ன தண்ணி? சூடு தண்ணி, குலோசையில குளிர் தண்ணி. மறந்துடாதீங்க, திரும்ப சொல்லுங்க. எரோபோலில சுடு தண்ணி, குலோசையில குளிர் தண்ணி. இந்த மாதிரி பைப்பு போட்டு எடுக்கிறாங்க. இங்க பாருங்க, இன்னைக்கு அவங்க அகழ்வு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்ச பைப்புகள். இப்ப இந்த பைப்புல பாருங்க, இந்த நடுவுல பாருங்க, நடுவுல பைப்பு சுத்தி ஒரு கெமிக்கல் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கா? அது என்னன்னா எரோபோலில இருந்து வந்த அந்த கெமிக்கல். இது என்ன ஆகுதுன்னா, அந்த அப்படியே டிராவல் பண்ணி வரும் பொழுது சூடு தண்ணி என்னதுன்னா அப்படியே கொஞ்சம் குளிர ஆரம்பிக்குது, வெது வெதுப்பா வருது. லவோதிக்கல் வந்து சேரும்போது எப்படி வருது? வெது வெதுப்பா வருது. அதை எடுத்து தோல்ல போட்டா மெடிசனுக்கு பயன்படவும் மாட்டேங்குது. வாயில வச்சா கெமிக்கல்ல வாந்தி வருது. என்ன வருது? வாந்தி வருது. அந்த பைப்பு ஃபுல்லா கல்லுனால செஞ்சிருக்காங்க. அந்த வலது பக்கம் பாருங்க, இடது பக்கம் லாஸ்ட்ல பாருங்க, பைப்பு கல்லுனால பண்ணிருக்காங்க. அது ஃபுல்லா அந்த கெமிக்கலா மூடி இருக்கு. சரி, இனி குலோசையில குளிர்ந்த தண்ணி கிடைக்கல, அங்க இருந்து எடுக்கணும்னு பார்த்தா அந்த தண்ணி டிராவல் பண்ணி 10 கிலோமீட்டர் வரணும். வெயில் அது என்ன திரும்ப வெது வெதுப்பா வருது. குடிச்சா டேஸ்ட் இருக்க மாட்டேங்கி உமட்டிட்டு வருது. ஹல்லேலூயா. சோ சுடுதண்ணியும் உங்களுக்கு சூடா வரணும், ஒன்று சூடா வரணும், இல்லைன்னா கூலிங்கா வரணும். ரெண்டு வராம நடுவா வருது. பதில எல்லாம் இருக்கு, ஆனா என்ன இல்ல? குடிக்க தண்ணி இல்ல. தேசத்தின் நிலைமை இதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்கிட்ட எல்லாம் இருக்கு, தண்ணி இல்லாத போல உன்கிட்ட இயேசு இல்லை. ஹல்லேலூயா. எல்லாம் இருக்கு, அதான் என்ன இல்ல? தண்ணி இல்லை. குளிர்ந்த தண்ணி ஒண்ணு வரணும், இல்ல சுடு தண்ணி வரணும், ரெண்டும் வரல. உடனே இந்த பட்டணத்துல வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஆண்டவர் ஒரு வசனம் சொல்றாரு. வெளிப்படுத்தல் 3 அடுத்த வசனம் வாசிங்க. 15 16 வாசிங்க. 15 வாசிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாவது. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமா இருக்கும். அப்படின்னு அர்த்தம் என்னன்னா,
ஒண்ணு எரோபோலில இருக்கிற மாதிரி நீ வெந்நீரா இருந்தா ஒரு மெடிசினுக்காக நீ பயன்படுவ, இல்ல கொலோசில் இருக்கிற மாதிரி ஒரு குளுமையான தண்ணியா இருந்தா ஒரு 4 பேருடைய வாழ்க்கையை புத்துணர்ச்சியாக்க 4 பேருக்கு பிரயோஜனமா நீ இருப்ப. ஆனா நீ ரெண்டுமே இல்லை. உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. ஒரே வார்த்தை சொன்னா நீ யூஸ்லெஸ்ஸா இருக்க ஆண்டவர் கிங்டம்க்கு, தேவ ராஜ்யத்துக்கு நீ எதுக்குமே பயன்பட மாட்டீங்க. அல்லேலூயா. ஒண்ணு மெடிசினல் வேலைக்கும் பயன்படணும், இல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு பயன்படணும். ஒண்ணு மருந்துக்கு பயன்படணும், இல்லைன்னா பயன்படணும், இல்லைன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை புத்துணர்ச்சியாக பயன்படணும். ரெண்டுக்குமே பயன்பட மாட்டேங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீ ரெண்டுக்குமே என்ன பண்ண மாட்டேங்க, பயன்பட மாட்டேங்க. நீ வேஸ்டா இருக்க, வெதுவெதுப்பா இருக்க, உன்னை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியல. அதான் ஆண்டவர் சொல்றார். நிறைய பேர் சூடுனா ஆவியில அனல், குளிர்னா ஆவியில குளிர் நினைக்க. அது இல்ல, ஆண்டவர் ரெண்டு பிரயோஜனத்தை பத்தி பேசுறாரு. ரெண்டுமே யூஸ்ஃபுல் தான். கொலோசை பட்டணமும் யூஸ்ஃபுல் தான், எரோபோலியில் இருக்கிற சுடுதண்ணியும் என்னதான் யூஸ்ஃபுல் தான். ஆனா நீ மட்டும் எப்படி இருக்கனா, எதுக்குமே யூஸ் இல்லாம இருக்கு. வாசிங்க 15 திரும்ப வாசிங்க. அறிந்திருக்கிறேன் நீ குளிரும் இல்ல அனலும் அல்ல, நலமா இருக்கும். கீழே வாசிங்க. இருக்கிறபடியால் வாந்தி பண்ணும். நீ எப்படி ஒரு தண்ணி குடிக்கும் பொழுது உனக்கு வாந்தி வருதோ, அது போல உன்னை நினைக்கும் போது எனக்கு எப்படி வருதுன்னா அருவருப்பா இருக்கு. நீ தேவராஜ்யத்துல பிரயோஜனப்படலன்னு சொல்லி ஆண்டவர் அந்த எரோபோலிய கடிந்து கொள்கிறத நம்ம பார்க்கிறோம். லவோதிக்கேவை கடிந்து கொள்கிறத பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரி, அப்ப நல்லா கவனிங்க. இயேசு ஆகிய தண்ணீர் இந்த பட்டணத்துல இல்லாதது போல இவர்கள் வாழ்க்கையில என்ன இல்லைன்னா எல்லாம் இருக்கு, ஆனா என்ன இல்லை, இயேசு இல்லை. அல்லேலூயா. லவோதிக்கேல என்ன இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா என்ன இல்லை, இயேசு இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. லவோதிக்கேல எல்லாம் இருக்கு, ஆனா என்ன இல்லை, தண்ணி இல்லை. அதே மாதிரி இவங்கள்ட்ட எல்லாம் இருக்கு, ஆனா என்ன இல்லை, இயேசு இல்லை. ஹல்லேலூயா. பில்டிங் இருக்கு, ஸ்டேடியம் இருக்கு, குதிரை இருக்கு, மிருகஜீவன் இருக்கு, பணம் இருக்கு, பேங்க் இருக்கு, தங்கம் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா தண்ணி இல்லை. அதே மாதிரி உன்னோட எல்லா பணமும் இருக்கு, ஆனா இயேசு இல்லை. அதனால நீ எப்படி இருக்கனா, தேவராஜ்யத்துக்கு பயன்படாதவனா இருக்கிற. ஹல்லேலூயா. ஏன்னா இயேசுவை விட விலையேற பெற்றது போல எதையோ ஒண்ணு பிசாசு காட்டி உன்னை வஞ்சித்துட்டான். பிசாசு காட்டி எதையோ ஒண்ணு காட்டி என்ன பண்ணிட்டான், உன்னை வஞ்சித்துட்டான்னு சொல்லி ஆண்டவர் இந்த லவோதிக்கே போல சொல்றாரு, நான் தான் உனக்கு வேணும். பிசாசு உன்னை ஏதோ ஒரு பணத்தை காட்டி உன்னைய வஞ்சித்து வச்சிருக்கிறான். அல்லேலூயா. இந்த உலகத்துல இயேசுவை விட விலையேற பெற்றது ஒண்ணு இருக்கு, அது பணம் தான். உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி லவோதிக்கே பட்டணமே உன்னை வஞ்சித்து வச்சிருக்கிறான். நீ தயவு செய்து அந்த வஞ்சல இருந்து வெளியே வா. நீ வெதுவெதுப்பா இருக்கிற, உனக்கு பணம் தேவைதாங்க, பணம் அவசியம் ஆண்டவர் சொல்லல. எங்கேயுமே சொல்லியிருக்காரு பணம் வேண்டாம்னு சொல்லியிருக்காரா? பணம் வேணும் தான், ஆசீர்வாதம் வேணும் தான், பொருள் வேணும் தான், செல்வம் வேணும் தான். ஆனா இது எல்லாம் இயேசுவை விட முக்கியம் கிடையாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த லவோதிக்கே பண்ணதுக்கு இயேசுவை விட எதுவும் உனக்கு முக்கியம் கிடையாது, அவர்தான் உனக்கு முக்கியம். அவர் தான் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் காரணம், எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஊற்று உறைவிட அவர் தான். அல்லேலூயா. அதனால லவோதிக்கே பண்ணவே பணம் 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 நீ எப்படி ஆயிட்ட தெரியுமா? ஏன் ராஜ்யத்துல நீ எதுவுமே பண்ணல, யூஸ்லெஸ் ஆயிட்ட, வெதுவெதுப்பா இருக்க. உனக்கு பணம் சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும், பணம் சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும், இதுதான் உன் குறிக்கோளா இருக்கிறதுனால என் ராஜ்யத்துக்கு நீ எதுவுமே செய்யாம நீ வெதுவெதுப்பா இருக்கிற. உன் வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு வாந்தி வருதுன்ற. ஹல்லேலூயா. நீங்க 6 மணி நேரம் ஜெபம்னு 1 hour தான் இருக்கணும். எப்படி டைம் போச்சுன்னே தெரியல. 7:30 ஆரம்பிச்சோம். சோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா. சரி, உன் வாழ்க்கையை பார்க்கும்போது என்ன எப்படி இருக்கு சொல்றாரு, எனக்கு நீ வாந்தி வருதுப்பா, குமட்டிட்டு வருதுப்பான்ற. எவ்வளவு கேட்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு நமக்கு. தேவ ராஜ்யத்துக்கு ஏதாவது வகையில பயன்படணுங்க நம்ம. ஆமென் சொல்லுங்க. அதுக்கு நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போறோம். தேவராஜ்யத்துக்கு ஏதாவது வகையில் என்ன செய்யுங்க, ஏதாவது வகையில ஒண்ணு ஜெபமாவது பண்ணுங்க. உங்களை கொண்டு தேவராஜ்யத்துல ஆண்டவருடைய கிங்டம்ல ஏதாவது ஒரு பயன் இருக்கணும். ஒண்ணு சுவிசேஷம் சொல்லணும்,
ஒன்று ஆத்துமாதான் பண்ணணும், இல்லை காணிக்கையாவது கொடுக்கணும் மிஷினரிகளுக்கு, இல்லை ஜெபத்திலையாவது தாங்கணும், வேற என்ன, இல்லை சபையில் வந்து ஏதாவது ஊழியம் செய்யணும். ஏதோ ஒரு வகையில் நீங்கள் என்ன செய்யணுங்க, தேவராஜ்யத்துக்கு பயன்படணும். இல்லைன்னா உங்க நிலைமை இந்த லவோதிக்கா பட்டணம் தான். பாருங்க எவ்வளவு ஜெகஜோதியா இருக்கு, ஆனா உள்ள போனா என்ன கிடையாது, குடிக்க. அதான் வாழ்க்கை. பார்க்க ஜெகஜோதியா இருக்கு, ஆனா உள்ள நிம்மதி இருக்காது. இந்த பட்டணத்துல எவன் வந்து ட்ரேடிங் நடக்கும், பிசினஸ் நடக்கும், ஆனா வெளியூர்ல ஒருத்தவங்க தண்ணி குடிக்க முடியாது. அவன் கேன்ல கொண்டு வந்து குடிச்சிட்டு அப்படியே பேர வேண்டியதான். ஏன் சொல்லுவானே, லவோதிக்கா போறாம தண்ணி கொண்டு போப்பா, அங்க தண்ணி கிடையாதுப்பா. தண்ணி இல்லாத காடு, ஆனா பார்க்க எப்படி இருப்பாங்க, தண்ணி இல்லாத காடு பார்க்க எப்படி இருப்பாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஆவிக்குரிய நிலைமை இப்படிதான். ஏன்னா தேவராஜ்யத்தை அவர்களை கொண்டு என்ன செய்யாது, 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க ஆண்டவருக்காக. அவங்க ஜோம் பண்றது அவங்களுக்காக தான், உபாசம் பண்றது அவங்களுக்காக தான், சம்பாதிக்கிறது அவங்களுக்காக தான், எல்லாம் அவங்களுக்காக தான். ஹல்லேலூயா. சோ நம்ம கொஞ்ச நேரம் ஜோம் பண்ண போறோம். எதுக்கு தெரியுமா, கர்த்தர் நம்மை பிரயோஜனம் உள்ளவராய் மாற்றுவார். இந்த செய்தி வந்து நான் முடிப்பேன் எனக்கு தெரியல, ஆனா நம்ம ஜோம் பண்ண போறோம். கர்த்தர் நம்மை தேவராஜ்யத்துல பிரயோஜனம் உள்ளவராய். இந்த செய்தி இவ்வளவு தூரம் எனக்கு புரிஞ்சுன்னு சொல்றவங்க ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. எப்பாபிராவை குறிச்சு பார்த்தோம், கள்ளோபதேசங்களை குறிச்சு பார்த்தோம். அந்த கள்ளோபதேசம் இந்த லவோதிக்கா பட்டணத்தை எப்படி பாதிக்கிறதுன்னு பார்த்தோம். லவோதிக்கா முக்கிய பிரச்சனையும் பார்த்துட்டோம். இப்ப நம்ம ஜோம் பண்ண போறோம். ஆண்டவரே, என்னை உங்களுடைய ராஜ்யத்துல பிரயோஜனம் உள்ளவனாய் மாற்றும். எல்லாரும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து கூட நீங்க ஜோம் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க கண்ணு மூடி, ஆண்டவரே நான் என்ன செய்ய விரும்புகிறேன், நான் உங்களுடைய ராஜ்யத்துக்காக என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டு நீங்க ஜோம் பண்ண போறீங்க. ஒருவேளை நீங்க தேவ ராஜ்யத்துல பயன்பட்டு கொண்டிருந்தீங்கன்னா இன்னும் நான் அதிகமா என்ன செய்யணும் நீங்க கேட்க போறீங்க. ஹல்லேலூயா. சோ நான் வந்து அனலா இருக்கணும், குளிரா இருக்கணும், நான் வந்து உமக்காக ஏதாவது வகையில பிரயோஜனப்படணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, நான் உங்களுடைய ராஜ்யத்துல ஒண்ணுமே செய்ய முடியாட்டா கூட உட்கார்ந்து ஜெபமாவது பண்ணுவேன். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு உட்கார்ந்து நான் கண்ணீர் வடிப்பேன்னு சொல்லியாவது நீங்க ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த லவோதிக்கா பட்டணம் போல நான் பிரயோஜனம் இல்லாதவனாய் இருக்க கூடாதப்பா. என்னை பிரயோஜனம் உள்ளவனாய் மாற்று, என்னை பிரயோஜனம் உள்ளவனாய் மாற்று, என்னை பிரயோஜனம் உள்ளவனாய் மாற்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை பிரயோஜனம் உள்ளவனாய் மாற்று, என்னை பிரயோஜனம் உள்ளவனாய் மாற்று. ஒண்ணு நான் மிஷனரிகளை தாங்குவேன், இல்ல மிஷனரி ஊழியத்துக்கு நானே போவேன், இல்ல 2 மிஷனரிகளை நான் உருவாக்குவேன், இல்ல மிஷனரியை அனுப்பி வைப்பேன், இல்ல ஊழியக்காரங்களுக்கு நான் உதவியா இருப்பேன், இல்ல சபையில உதவியா இருப்பேன், இல்ல என் பக்கத்துல இருக்கிற 4 ஆத்துமாவை நான் சம்பாதிப்பேன், இல்ல ஒண்ணு முடியலையா நான் திறப்புல நின்று ஜெபம் பண்ணுவேன். ஏதோ ஒண்ணு நான் செய்வேன். உங்களுடைய ராஜ்யத்துல என்ன பிரயோஜனமா மாத்த ஆண்டவரே. நான் வந்து இந்த லவோதிக்கா பட்டணம் மாதிரி இருக்க கூடாதப்பா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெறும் பணத்தை பொருளை மாற்ற நான் சம்பாதிக்கிற நோக்கமா இருக்க கூடாது ஏசப்பா. ஹல்லேலூயா. என் பணம் உடைய ராஜ்யத்துல பயன்படட்டும், என் ஆஸ்தி உடைய ராஜ்யத்துல பயன்படட்டும், என் சரீரம் உடைய ராஜ்யத்துல பயன்படட்டும், என் கண்ணீர் உடைய ராஜ்யத்துல பயன்படட்டும், என் வேர்வை உடைய ராஜ்யத்துல பயன்படட்டும், என் ரத்தம் உடைய ராஜ்யத்துல பயன்படட்டும். ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. 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 ஆமென். ஜெபம் பண்றீங்களா? ஜெபம் பண்றீங்களா? ஏதாவது நமக்கு செய்யணும் ஏசப்பா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள்ட்ட சில விஷயத்தை பேசிக் கொண்டிருந்தா நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா. 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 நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. 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 நன்றி ஆண்டவரே. சரி, இப்போ முதல்ல இருந்து சரி, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆண்டவர் வந்து உங்ககிட்ட ஏதாவது பேசிட்டு இருக்கிறாரா? அதாவது இதை நீ செய் அப்படின்னு உங்கள்ட்ட ஏதாவது சொல்லி, நான் கை தூக்க சொல்லல, நீங்க வந்து உங்கள்ட்ட ஆண்டவர் ஏதாவது பேசிட்டு இருக்காங்க, இதை நீ செய்யணும் மகனே மகளேன்னு அப்படின்னு சொல்லி சில வருஷமா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா நீங்க அதை செய்யாம தள்ளி போட்டுட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அதை நான் செய்யவே ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க.
ஏதாவது ஒரு விஷயம், அதாவது நான் இதை என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல, உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட காரியம் அது. ஹல்லேலூயா, thank you Jesus. நான் இதை நீ செய்யணும் மகனே, இதை நீ செய்யணும் மகளே, நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன், ஆனால் நீங்க செய்யாம இருக்கிறீங்க, அது எதுக்கோ நீங்க தயங்குறீங்க. ஆண்டவர் உங்களை அதை பலப்படுத்தட்டும், அந்த கிருபை உங்களுக்கு தரட்டும். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நீர் என்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிற அதை நான் செய்ய கிருபத்தார் 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 கிருபத்தார். நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. சரி, எல்லாரும் என்ன கவனிங்க. இந்த சபைக்கு ஆண்டவர் எப்படி தன்னை அறிமுகப்படுத்துறார்? ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு ரீகால் பண்ணிடுவோம். எடுத்து எப்படி தன்னை அறிமுகப்படுத்துறார்? உண்மை உள்ளவராக, சத்தியம் உள்ளவராக, சிருஷ்டிப்புக்கு துவக்கமாய், ஆதியா இருக்கிறவராய் தன்னை என்ன பண்றாரு? அறிமுகப்படுத்துறார். இந்த சபை எதுக்கு பக்கத்துல இருக்கு? கொலோசை பட்டணத்துக்கு பக்கத்துல இருக்கு, எரோமொழி பட்டணத்துக்கு பக்கத்துல இருக்கு. ஓகேவா? புரியுதா? ரெண்டாவது. மூணாவது, இந்த 3 பட்டணத்துல என்ன இருக்கு? கள்ள உபதேசம் இருக்கு. சோ இந்த 3 பட்டணத்துக்கும் முக்கியமான பாஸ்டர் யாரு? எப்பாப்பிரான். இவர் பவுல்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே பவுல் எழுதுற ஒரு நிருபம் தான் கொலோசை நிருபம். சரியா? அது ஆண்டவர் நடத்தி எழுதுறாங்க. இந்த படத்துல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னது? தண்ணி பிரச்சனை. இவ்வளவு புரிஞ்சுட்டா? சரி, அல்லேலூயா. சரி, இப்ப வெளிப்படுத்தல் 3:17 வாசிங்க. நிர்பாக்கியம் உள்ளவனும். சரி, இப்போ இதுல நம்ம ஒவ்வொரு வார்த்தையா நம்ம கவனிக்க போறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ யாரு? நிர்பாக்கியம். கவனிங்க, அப்படி கவனிங்க. நம்ம இந்த படத்தை நீங்க பாருங்க. இந்த பண்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ நிர்பாக்கியவான்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? நிர்பாக்கியம். அப்படின்னா சரியான அர்த்தம் என்னன்னா, இப்ப நீ கடுமையான உபத்திரவத்தில் இருக்கப்பா. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? கடுமையான உபத்திரவத்துல. சரி, இப்படி இவங்க என்ன உபத்திரத்துல இருந்தாங்க நமக்கு கண்டிப்பா தெரியணும். என்னன்னு தெரியணும்னா, இந்த பட்டணத்து நிலைமையை பார்த்தா அப்படி இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த பட்டணத்துல முக்கியமான ஒரு பேங்க் இருக்கு. இந்த காலம் மாதிரி பேங்க் கிடையாது, அன்னைக்கு இருந்த பேங்க். அல்லேலூயா. இத பாருங்க, இந்த பட்டணத்துல ஒரு பேங்க். சில முக்கியமான நகரங்கள் சந்திக்கிற ஒரு மைய பகுதியில இந்த லவோதிக்கே பட்டணம் இருந்ததுனால நிறைய வணிகர்கள் இங்க வந்தாங்க. நிறைய வணிகர்கள் என்ன செய்வாங்க? வந்து அவங்க கையில் இருக்கிற பணத்தை ரோம டினாரியாக மாத்துவாங்க. அவங்க கையில் இருக்கிற பணத்தை ரோம டினாரியா மாத்துற ஒரு பேங்காக லவோதிக்கே செயல்பட்டது. இப்ப சொல்லுங்க, நார்மல் பணத்தை ரோம டினாரியா மாத்தும் பொழுது கண்டிப்பா என்ன வாங்குவாங்கன்னா கமிஷன் வாங்குவாங்க. என்ன வாங்குவாங்க? கமிஷன் வாங்குவாங்களா இல்லையா? இப்ப நம்ம வெளிநாட்டு பணத்தை மாத்தலாம், என்ன வாங்குறாங்க? கமிஷன் உண்டு. சரி, அது மட்டும் இல்லாம இந்த பட்டணத்துல வெளியே போனா அந்த பக்கம் மலை நீங்க பாக்குறீங்க, பக்கத்துல மலை. இந்த மலை வழியே ஜனங்கள் போவதற்கு பயப்படுவாங்க. ஏன்னா நிறைய கள்ளர்கள் இருப்பாங்க. எனவே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள்ட்ட இருக்கிற தங்கம், கோல்டு, அன்னைக்கு கோல்டு தானே நிறைய வச்சிருப்பாங்க, தங்கம் கோல்டு எல்லாம் லவோதிக்கேல செட்டில் பண்ணிட்டு எல்சி வாங்கிட்டு போவாங்க. எல்சினா என்னன்னா, அது என்னன்னா என்னது? லெட்டர் ஃபார் கிரெடிட். அதாவது இந்த திரும்ப நான் அந்த லெட்டர் கொடுக்கும்போது என்ன செய்யணும்? நான் தந்த பணத்தை தரணும், கோல்டை திரும்ப தரணும், பணத்தையோ கோல்டையும் திரும்ப தரணும். ஸோ இவங்க போகும்போது என்ன பண்ணுவாங்க? அந்த மலை நாட்டுக்கு போகணும்னா இங்க இருந்து எல்சி கொடுத்துட்டு அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. இவங்க திரும்ப வந்து இந்த எல்சி கொடுக்கும்போது அவங்க வந்து டாக்ஸ் வாங்குவாங்க. ஸோ புரித முக்கியமான பேங்க் இங்க செயல்பட்டதுனால இவங்களுக்கு பணம் அதிகமாய் புழங்குகிற ஒரு இடமாய் இந்த லவோதிக்கே இருந்தது. பணம் அதிகமாய் புழங்குற இடம், பணம் தங்கம் அதிகமாய் புழங்குற இடம். ஆனா அந்த இடத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ கடுமையான உபத்திரவத்தில் இருக்க. அல்லேலூயா. நம்ப முடியுதா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வெளியே பார்க்க எப்படி இருக்கு? பயங்கர பணம் புழங்குகிற ஒரு இடமா நமக்கு தெரியுது. ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ யாரு? நிர்பாக்கியவானா இருக்கிற. அதாவது நீ கடுமையான உபத்திரவத்தில் இருக்கிற. அதாவது உண்மை என்ன தெரியுமா? இந்த பட்டணத்தில் இருக்கிறவங்களுக்கு உண்மையான சமாதானம் கிடையாது.
அதுதான் ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. பணம் அதிகமாய் புழங்குகிற இடம், ஆனால் உண்மையான சமாதானம் இந்த பட்டணத்தில் என்ன செய்யாது, கிடையாது. ஹல்லேலூயா. நடந்த 3:15 ஆண்டவர் சொல்றாரு, நீ நிர்பாக்கியவான். சரி, அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு சொல்லுங்க. நீ பரிதபிக்கப்பட்டவன். நீ என்ன சொல்றாரு? பரிதபிக்க. இந்த பட்டணம் நான் ஏற்கனவே சொன்னேன், 3-4 பட்டணம் சேர்ந்து சந்திக்கிற ஒரு மைய இடமா இருந்ததுனால பேங்க் மட்டுமல்ல, இங்க இருந்து பயங்கர எக்ஸ்போர்ட் நடந்தது. துணிகள், தானிய வகைகள் இதெல்லாம் கொண்டு வந்து, அந்த பாருங்க பின்னாடி ஒட்டகம் இருக்கு, இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, அடுத்த தேசத்துக்கு அனுப்பி வைப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்ற, நீ ரொம்ப சோர்ந்து போயிருக்கிற, பரிதபிக்கப்பட்டவனா சோர்ந்து இருக்கிற நிலைமை நடக்கும். ஹல்லேலூயா. இந்த பட்டணத்துல இருந்து மார்பிள் ஸ்டோன்லாம் அதிகமா எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க. பக்கத்துல இருக்கிற பட்டணங்களுக்கு கப்பல் வழியா ரோடு வழியா அனுப்பியிருக்காங்க. ஆனா ஆண்டவர் சொல்ற, நீ எப்படி இருக்கிற? சோ முதல்ல என்ன சொன்னாரு? நீ நிர்பாக்கியவான் சொல்ற. ஆனா அதுக்கு நிலைமை எப்படி இருக்கு? வெளியே பார்க்க ரொம்ப பணம் புழங்குகிற இடம் மாதிரி இருக்கு. ரெண்டாவது சொல்ற, நீ ரொம்ப சோர்ந்து இருக்குன்னு சொல்றாரு. ஆனா வெளியே பார்க்க எப்படி இருக்குங்க? அதிக சுறுசுறுப்பா இருக்கிற பட்டணம் மாதிரி இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்ற, நீ ரொம்ப சோர்ந்து போயிருக்க. காரணம் என்ன? உண்மையான சந்தோஷம் கிடையாது, உண்மையான சமாதானம் கிடையாது, உண்மையான சந்தோஷம் கிடையாது வாழ்க்கையில். மூணாவது ஆண்டவர் சொல்ற, நீ எப்படி இருக்க தெரியுமா? தரித்திரமா இருக்க. ஹல்லேலூயா. நீ மற்றவர்களை எதிர்பார்க்கிற நிலைமை தான் இருக்கு. ஆனா அந்த தேசத்தின் பட்டண நிலை என்ன தெரியுமா? அங்க வந்து கோல்டு இருந்துதான், கோல்டு பிசினஸ் நடந்ததான். ஹல்லேலூயா. அங்க என்ன நடந்ததா? எங்க பேங்க்ல கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்களா? எங்க லவோதிக்கா. ஒரு கோல்ட கொடுத்தா டெஸ்ட் பண்ணி அது என்ன கேரட்னு பார்த்து அதுக்கான காசு கொடுப்போம். கோல்டு பிசினஸ் அங்க நடந்தது. சரித்திரத்தில் என்ன தெரியுமா சொல்றாங்க? யூதருடைய தேவாலய பராமரிப்புக்காக லவோதிக்கேல இருந்து வருஷத்துக்கு 9 கிலோ கோல்டு அனுப்பியிருக்காங்க. வருஷத்துக்கு எருசலேமுக்கு எத்தனை கோல்டு? 9 கிலோ கோல்டு அனுப்பியிருக்காங்க. ஆனா ஆண்டவர் தேசத்தை சொல்றாரு, நீ தரித்திரனா இருக்க. எப்படி இருக்கு பாருங்க, ஆச்சரியமா இருக்கா? ஹல்லேலூயா. நீ எப்படி இருக்கிற? தரித்திரனா இருக்கிறேன்னு சொல்லு. நாலாவது என்ன சொல்றாரு? நீ குருடனா இருக்கிற. குருடனா இருக்கிற. குருடன் சொல்றது ஆண்டவர் சொல்ற ஒரு பாம்பு வகையான சொல்றாரு. இந்த பாம்பு வந்து டைப்ளோபஸ் அப்படின்னு சொல்ற ஒரு பாம்பு. டைப்ளோபஸ் அப்படின்னு சொல்ற ஒரு மண்புழு போட்டு இருக்கிற ஒரு பாம்பு. இந்த பாம்புக்கு கண்ணு தெரியாது. இந்த பாம்புக்கு என்ன தெரியாது? கண்ணு தெரியாது. கண்ணில் வந்து செதில் இருக்கும். இந்த பாம்புடைய கண்ணில் செதில் இருக்கும். பிளைண்ட் ஸ்னேக்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். டைப்ளோபஸ் அப்படின்னு சொல்ற இந்த பாம்பு, டைப்ளோபஸ் அப்படின்னு சொல்ற பாம்பு, மண்புழு கொண்ட பாம்பு. இந்த பாம்பு தான் அவர் சொல்றாரு, உனக்கு இந்த பாம்பு மாதிரி தான் கண்ணு, ஒரு இளம் உனக்கு தெரியும், ஒண்ணு உனக்கு தெரிய மாட்டேங்குது, எல்லாம் குருட்டு கண்ணா இருக்கு. இந்த தேசத்துல வந்து கண் மருத்துவம் இருந்தது. இந்த தேசத்துல என்ன இருந்தது? கண் மருத்துவம். அங்க மேல பாக்குறீங்க பாருங்க, 2 சிலர் இருக்கா, 2 நபர் இருக்கா, செதுக்கி இருக்காங்களா? 2 பேரும் லவோதிக்கேல இருந்த பிரபலமான டாக்டர்ஸ், கண் டாக்டர்ஸ். அவங்க நிலையமால் செதுக்கப்பட்டது. இடது பக்கம் கீழே பாக்குறீங்க, உங்களுடைய இடது பக்கம் கீழே பாக்குறீங்க, பிஸ்கட் மாதிரி வச்சிருக்கா. அது என்னன்னா ஒரு மருந்து பொடி. ஹல்லேலூயா. அந்த மருந்து பொடி ஃப்ரைகியன் அப்படின்னு சொல்ற ஒரு மருந்து. அதை கேக் மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க. இப்போ லாங் சைட்டா உனக்கு என்னப்பா பிரச்சனை? எனக்கு தூர பார்வை. உடனே கொஞ்சம் மருந்து இதெல்லாம் எடுப்பாங்க, கொஞ்சம் ஆலிவ் ஆயில், கொஞ்சம் தேவையான மருந்துகள்லாம் சேர்த்து கண்ணில் பூசி விடுவாங்க. லாங் சைட்டுக்கு தூர பார்வை சரியாது. உனக்கு என்ன பார்வை? எனக்கு கிட்ட பார்வை. உடனே வேற ஒரு கேக் எடுப்பான், கேக் மாதிரி ஒன்று எடுப்பான். இந்த மாதிரி மருந்துகள்லாம் பக்கத்தில் இருக்கிற நிறைய இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுவான், கண்ணில் போட்டு விடுவோம். எனக்கு கண்ணு மங்களா தெரியுது, அதுக்கு ஒரு மருந்து. இது எங்க நடந்தது? உலகம் முழுவதும் இருந்து லவோதிக்கேல கண் டெஸ்ட் பண்ண வருவாங்க, கண் மருந்துக்கு வருவாங்க. ஆனா அந்த தேசத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்படி இருக்கா? குருடனா இருக்க. ஹல்லேலூயா. நீ எப்படி இருக்க? குருடனா இருக்க. ஹல்லேலூயா. சோ உங்களுக்கு இப்போ எவ்வளவு புரியுது? அப்படி என்ன புரியுது அப்படின்னா,
இந்த தேசத்தை ஆண்டவர் சொல்றதுக்கும் அங்க இருக்க நிலைமைக்கும் தலைகீழ எல்லாம் இருக்கிறது போல இருக்கு. இல்லாடா லாஸ்ட் சொல்றாரு, நீ நிர்வாணியா இருக்க. நீ என்னவா இருக்க? ஆனா உண்மை தெரியுமா, அந்த தேசத்துல வந்து ஒரு விதமான கருப்பு ஆடு இருக்கு. ஒரு கருப்பு ஆடு இருக்கு, ஒரு விதமான ஒரு கருப்பு ஆடு அந்த தேசத்துல இருந்து. அல்லேலூயா. இந்த கருப்பு ஆடு வந்து அதனால அவங்க கருப்பு டை தயாரிக்க வேண்டிய தேவை வராதனால இந்த கருப்பு ஆடுனுடைய தோல்னால செய்யப்பட்ட தோள்கள் எல்லாம் பயங்கர எக்ஸ்போர்ட் பண்ணாங்க, பயங்கரமா ட்ரெஸ் செஞ்சு போட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ நிர்வாணியா இருக்கிற. சோ அஞ்சு காரியம் ஆண்டவர் சொல்றார். ஒண்ணு சொல்றார், நீ நிர்பாக்கியவான், நீ பரிதபிக்கப்பட்டவன், நீ தரித்திரன், நீ குருடன், நீ நிர்வாணியா இருக்கிற. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நீ எப்படி இருக்கிற? ஃபர்ஸ்ட் இந்த படத்தை பாருங்க. நிர்பாக்கியவான் சொல்றாரு, ஆனா அங்க என்ன இருக்கு? பேங்க் இருக்கு. சரியா? இப்ப அடுத்து சொல்றாரு, நீ பரிதபிக்கப்பட்டவன் சொல்றாரு, ஆனா அங்க என்ன நடக்கு? எக்ஸ்போர்ட் நடக்குது. மூணாவது சொல்றாரு, உனக்கு நீ தரித்திரன் அப்படின்னு சொல்றாரு, ஆனா அங்க என்ன நடக்கு? அங்க கோல்டு பிசினஸ் நடக்குது. அடுத்தது சொல்றாரு, உனக்கு வந்து நீ நிர்வாணியா இருக்கிறன்னு சொல்றாரு, அங்க என்ன நடக்குது? அங்க முக்கியமா ட்ரெஸ் செய்யற தொழில் அங்கதான் நடக்குது. மூணாவது நீ குருடன் சொல்றாரு, ஆனா கண் மருந்து அங்கதான் நடக்குது. ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் சொல்றதுக்கும் இங்க நடக்கிறதுக்கும் ரொம்ப தலைகீழா போனது மாதிரி இருக்கு. ஆனா உண்மை என்னன்னா, இந்த ஜனத்திடத்துல எது இருக்கணுமோ அது இல்லை. ஹல்லேலூயா. அதாவது எல்லாம் இருக்குது, ஆனா ஒண்ணு இல்லை. அதான் எங்களுடைய நிலைமை. உண்மையான சந்தோஷம், உண்மையான சமாதானம், உண்மையான தெளிவு, உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான மகிமை எதுவுமே இவங்கள்ட்ட கிடையாது. எல்லாம் இருக்கிறது போல இவங்களுக்கு இருக்கு, ஆனா உண்மையில எதுவுமே இவங்கள்ட்ட இல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, வெளிப்படுத்து 3:18 வாசிங்க. நான் நீ ஐஸ்வரனா இருக்கும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வையிடும்படிக்கு உன் கண்களுக்கு கலிங்கம் போட வேண்டும் என்று இந்த தேசத்துல எல்லா ஜனங்களும் நினைச்சாங்க எங்கள்கிட்ட எல்லாமே இருக்குன்னு சொல்லணும். ஆனா ஆண்டவர் சொல்ல, என்கிட்ட கொஞ்சம் இருக்கு, நீ வாங்கிக்க. ஒண்ணு நீ என்ன வாங்கணும்னா பொண்ணு என்கிட்ட வாங்கிக்க அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு வந்து பொண்ணு பிசினஸ் அங்கதான், கோல்டு பிசினஸ் அவங்க தான் செய்யறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நெருப்புல புடமிடப்பட்ட பொண்ணை நீ என்கிட்ட வாங்கிக்கோ. அப்புறம் வெண் வஸ்திரத்தை என்கிட்ட நீ என்ன பண்ணிக்கோ, வாங்கிக்கோ. என்கிட்ட கண்ணுக்கு ஒரு மெடிசன் இருக்கு, அதை நீ வாங்கிக்கோ. ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? இதை வாசிக்க பார்ப்போம். 5 விஷயம் அவங்கள்ட்ட இல்லை. என்ன சொல்லுங்க? நிர்பாக்கியவனா இருக்காங்க, பரிதபிக்கப்பட்டவனா இருக்காங்க, தரித்திரனா இருக்காங்க, குருடனா இருக்காங்க, நிர்வாணியா இருக்காங்க. ஆனா இது பாத்தீங்கன்னா ஆண்டவர் அவங்களை சொல்ல, நீ பொண்ணு என்னடா வாங்கிக்கோன்னு சொல்றாரு. ஆனா உண்மையில பார்த்தா பொண்ணு பிசினஸ் அங்க நடக்குது, கோல்டு பிசினஸ் அங்க நடக்குது. ஆண்டவர் சொல்றாரு, கோல்டு என்னட்ட வாங்கி, வெண் வஸ்திரம் என்னட்ட வாங்கிக்கோன்னு சொல்றாரு. ஆனா அங்கதான் வஸ்திரமே தயாரிக்கிறாங்க, எக்ஸ்போர்ட் பண்றாங்க வெளி இடங்களுக்கு. ஆனா சொல்றாரு, வெண் வஸ்திரத்தை வாங்கிக்கோ. இரண்டு ஒரு கண்ணுக்கு மெடிசன் இருக்குப்போ அதை நீ போட்டு கொண்டாரு. ஆனா அவங்கள்ட்ட கண்ணுக்கு மருந்து அங்கதான் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க, எல்லாம் உன்கிட்ட இருக்கிறது மாதிரி நீ நினைச்சுக்கிறாங்க, ஒண்ணுமே உன்கிட்ட இல்லப்பா. ஹல்லேலூயா. உண்மையான ஆசீர்வாதம் உன்கிட்ட இல்ல, உண்மையான மகிமை உன்கிட்ட இல்ல, உண்மையான தெளிவு உன்கிட்ட இல்ல, பார்வை உன்கிட்ட இல்லைன்னு சொல்லி இந்த லவோதிக்கா பண்ணதான் அவர் சொல்லுகிறார். இன்னைக்கு எத்தனை பேருடைய நிலைமை இப்படி இருக்குது? எல்லாம் இருக்கிறது போல நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனா உண்மையாகவே நம்மிடத்துல எது இருக்கணுமோ அது இருக்கணும். கண்டிப்பா அது இல்லாதது இந்த லவோதிக்கா பட்டணத்தில் மிகப்பெரிய குறைவா பார்க்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எது இருக்கணுமோ அது இந்த பட்டணத்தில் என்ன செய்யலங்க, இல்ல. ஆனா இவங்க நினைச்சுக்கிட்டாங்க எல்லாமே என்கிட்ட இருக்கு. அருமையான தெய்வ பிள்ளைகளே, என்கிட்ட பணம் இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு, வெளியே கேட்கறதா சொல்றேன், ஐஸ்வர்யம் இருக்கு, எனக்கு அது இருக்கு, இது இருக்கு, எல்லாம் இவங்கள்ட்ட இருக்குன்னு இவங்க நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு,
என்கிட்ட இருக்கிற கண்ணுக்கு மருந்து நீ வாங்கிக்கோ. கண்ணு சரியில்லை. ஒரு பிளைண்ட் ஸ்னேக் எப்படி பார்வை இல்லாம இருக்கும், அது போலதான் உன் கண்கள்ல செதில் இருக்கு. நீ என்கிட்ட ஒரு மருந்து இருக்கு, வாங்கிக்கோ. அந்த மருந்து தான் வசனம், அந்த மருந்து தான் பைபிள். அத பாரு, அத வாசி, உன் கண்ணு தெளிவடையும். ஹல்லேலூயா. உன்னோட கருப்பு துணி இருக்கு, ஆனா உன்னோட வெண்வஸ்திரம் இல்ல. அது என்கிட்ட இருக்குன்னு வாங்கிக்கோ. உண்மையான மகிமை சந்தோஷம் அதுலதான் இருக்கு, அதை நீ வாங்கிக்கோ. உன்னோட கோல்டு இருக்கு, ஆனா உண்மையா புடமிடப்பட்ட பொண்ணு இல்ல. உண்மையான ஆசீர்வாதம் உன்னோட இல்ல. உன்னோட இருக்கிற பொண்ணுல கலப்படம் இருக்கிறது போல உன் வாழ்க்கையில கலப்படம் இருக்கு. ஆனா கலப்படம் இல்லாத வாழ்க்கையை நான் உனக்கு தாரேன். உண்மையும் சத்தியம் உள்ள தெய்வம் நான் உனக்கு தாரேன். நீ என்கிட்ட வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ற. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னா ஒரே வார்த்தை சொல்றேன், உன்கிட்ட எல்லாம் இருக்கிறது போல இருக்கு, ஆனா எல்லாமே உனக்கு குறைவா இருக்கு. உன் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நிவர்த்தி செய்யற ஒரே தெய்வம் நான் தான்ப்பா. நீ என்கிட்ட வந்துருப்பான்ற. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில எல்லாமே இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிற, ஆனா எப்படி உன்னோட தண்ணி இல்லையோ அது போல எல்லாமே உன்னோட குறைவா தான் இருக்கு. உன் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நிறைவாக்க நான் இருக்கிற விரித்து உன்னை அழைக்கிறேன். என்கிட்ட ஓடி வந்துருங்க. லவோதிக்கேயா பட்டணத்தை பார்த்தாண்டவர் சொல்றேன். ஹல்லேலூயா. எல்லாம் நினைச்சு என்ன இருக்குன்னு சொல்லி நினைச்சு நீ பெருமைப்பட்டு இருக்கிற, ஆனா உண்மையான தெரியுமா உன்கிட்ட என்ன இருக்கணுமோ, உன்கிட்ட என்ன இருக்கணும் தெரியுமா? தேவ ஆசீர்வாதம் இருக்கணும். உங்கள்ட்ட என்ன இருக்கணும் தெரியுமா? அபிஷேகம் இருக்கணும். உங்கள்ட்ட என்ன இருக்கணும் தெரியுமா? வசனம் இருக்கணும். உங்கள்ட்ட என்ன இருக்கு தெரியுமா? ஜெபம் இருக்கணும். உங்கள்ட்ட என்ன இருக்கு தெரியுமா? ஆவியின் நிறைவு இருக்கணும். உங்களுக்கு என்ன இருக்கு தெரியுமா? பரலோக அதிகாரம் உங்கள்ட்ட செயல்படணும். உங்கள்ட்ட என்ன இருக்கணும்? உங்கள்ட்ட ஊழியம் இருக்கணும். ஆனா ஒண்ணு உங்கள்ட்ட இல்ல. ஹல்லேலூயா. அதனால நான் தாரேன், நீ வாங்கிக்கன்ற. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? ஹல்லேலூயா. லவோதிக்கேயா பட்டணமே சத்தத்தை 2026 கேட்கிற லவோதிக்கேயா பட்டணத்தை போல சூழ்நிலை எனக்கு இருக்குன்னு சொல்றீங்களா? எல்லாம் எனக்கு இருக்குன்னு நீங்க உங்களை திருப்திப்படுத்திக் கொள்ளாதீங்க. உங்கள்கிட்ட இல்லாததை இயேசு தர இந்த காலை வேளையிலே தன்னுடைய இரு கரத்தை விரித்து உங்கள் முன்பாக நிற்கிறார். ஹல்லேலூயா. என்னிடத்துல இருக்கிற உண்மையான சமாதானத்தை நான் தாரேன், உண்மையான சந்தோஷத்தை நான் தாரேன், நீ வாங்கிக்கோன்னு சொல்றேன். எத்தனை பேருக்கு நீங்க ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு தேவை என்ன தெரியுமா? தேவ மகிமை மனுஷனுக்கு வேணும். ஒரு மனுஷனுக்கு தேவை அந்த வசன அறிவு வேணும். ஒரு மனுஷனுக்கு தேவை தேவ சமூகத்தில் கிடைக்கிற அந்த சந்தோஷம் வேணும். ஒரு மனிதனுக்கு தேவையான தேவ பிரசன்னத்தால் அவன் நிரப்பப்பட்டிருக்கணும். ஒரு மனுஷனுக்கு தேவையான தேவ ஆவியால் அபிஷேகத்தால் அவன் நிரப்பப்பட்டிருக்கணும். ஒரு மனுஷனுக்கு தேவையான பிசாசின் ராஜ்யம் அவனை பார்த்து நடுங்கணும். அதுதான் அவனுக்கு தேவை இந்த உலகத்துல. ஆனா அது உன்கிட்ட இல்லப்பா. ஆனா எல்லாம் இருக்குது, நீ உன்னை ஏமாத்திக்கிற. என்னோட கார் இருக்கு, பங்களா இருக்கு, பைக் இருக்கு, சைக்கிள் இருக்கு, கோல்டு இருக்கு, என்னோட பிசினஸ் இருக்கு, ஒட்டகம் இருக்கு, மாடு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஹல்லேலூயா. இதுல பரிதாபம் நிலை என்ன தெரியுமா? இந்த லவோதிக்கேயா பட்டணம் மற்ற பட்டணத்துக்கு கொடுத்துட்டு இருக்கு. மற்ற பட்டணத்துக்கு அவங்களுக்கு தேவைக்கு போக கொடுத்துட்டு இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்ல என்கிட்ட நீ வாங்கிக்கன்ற. அப்ப அவங்க நிலைமையை பார்த்துக்கிட்டீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னா உண்மையான அர்த்தம்னா இவங்களுக்கு எல்லாம் இருக்குது, இவங்கள்ட்ட பேங்க் இருக்குது, ஆனா நிர்பாக்கியமான உபத்திரத்துல சமாதானம் இல்லாம சந்தோஷம் இல்லாம இருக்கிறாங்க. இவங்கள்ட்ட கோல்டு இருக்குது, ஆனா இவங்கள்ட்ட இதுல தரித்திரமா இருக்கிறாங்க. இவங்கள்ட்ட ட்ரெஸ் இருக்கு, ஆனா நிர்வாணமா இருக்கிறாங்க. இவங்களுக்கு கண் மருத்துவம் இருக்கு, ஆனா பார்வை இல்லாம இருக்கிறாங்க. எல்லாம் இருக்கு. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ என்கிட்ட வாங்கி கேப்பா. ஹல்லேலூயா. அப்ப சொல்லுங்க, ஒரு மனுஷனுக்கு முக்கியமான தேவை என்னது? தேவ பிரசன்னங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்றது புரியுது? ஒரு அதாவது இன்னைக்கு பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள் கூட சமாதானம் இல்லாம இருக்காங்க. உங்ககிட்ட இல்லாத பணம் அவங்கள்ட்ட இருக்கு, உங்ககிட்ட இல்லாத ஆஸ்தி அவங்கள்ட்ட இருக்கு, உங்கள்ட்ட இல்லாத பிசினஸ் அவங்கள்ட்ட இருக்கு, உங்கள்ட்ட இல்லாத கோல்டு அவங்கள்ட்ட இருக்கு, ஆனா அவங்க சமாதானம் இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு நிலைமை தான் லவோதிக்கேயா பட்டணம் அவங்க. ஏன்னா ட்ரூ அந்த ஆத்மா உண்மையான அன்புக்கு, உண்மையான பாசத்துக்கு, உண்மையான ஒரு மகிமைக்கு அந்த ஆத்மா ஏங்குது. அது அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. அவங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மா உண்மையான ஒரு இதுக்கு அது என்ன பண்ணுது? ஏங்குது. அது ரியல் பிரசன்னத்துக்கு அது ஏங்குது. அது கிடைக்காம தான் ஒன்னா கோயில் குளம் குளமா நாடு நாடா மலை மலையா சுத்துறாங்க. அப்படியாவது ஆத்மாவை திருப்தி ஆக்கிடலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் இருக்கிறேன், என்கிட்ட வாங்கிக்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பீச்ல போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கிறான், மலைக்கு போய் உட்கார்ந்து இருக்கிறான்,
கடல் கரையில உட்கார்ந்துருக்கான், எங்கேயாவது ஊர் சுத்துறான். ஏன்னா அவன் நினைக்கிறான், என் ஆத்மாவை நான் எப்படியாவது திருப்தி படுத்தலாம். உங்க ஆத்மாவை நீங்க திருப்தி படுத்த முடியாது. உங்க ஆத்மாவை திருப்தி செய்யறது ஏசப்பா மட்டும்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் சபைகள்லயும் வெளியும் இந்த லவோதிக்கேயுடைய நிலைமை தான். எல்லாம் இருக்கு, ஆனா ஒண்ணும் இல்லாத நிலைமை. ஹல்லேலூயா. எல்லாம் திருப்தியா இருக்குது, ஆனா ஒண்ணும் இல்லாத நிலைமை. கவனிக்கிறீங்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை அவர் நிறைவாக்கத்தான் ஆண்டவர் வந்தார். நம்முடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் உனக்கு லவோதிக்கேயா உனக்கு பணம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லல. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? எல்லாம் தேவைதான் உனக்கு, ஆனா மெய்யான ஆசீர்வாதம் நானும் ஒண்ணு இருக்கிறேன், என்னை விட்டுறாதன்னு சொல்றேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மெய்யான ஆசீர்வாதம் நான் ஒண்ணு இருக்கிறேன், என்னை விட்டுறாத அப்படின்னு ஆண்டவர் லவோதிக்கேயா பட்டணத்தை பார்த்து சொல்றாரு. என்னை விட்டுறாதீங்க, நான் தான் மெய்யான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில உங்ககிட்ட என்ன இருக்குதோ இல்லையோ, ஒரு தேவ பிள்ளை அனுதினமும் தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்து வேதத்தை வாசித்து ஜெபித்து தேவனோடு சஞ்சரித்து தேவனோடு வாழ்ந்து தன் வாழ்க்கையை பிரயோஜனப்படுத்தி கொண்டால் அவர்களை கொண்டு கர்த்தர் இந்த உலகத்துல தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுவார். ஹல்லேலூயா. என்னோட காசு இருக்கு, ஆனா தேவ ராஜ்யத்துக்கு நான் ஒண்ணுமே செய்யல. என்னோட நிறைய கோல்டு இருக்கு, ஆனா ஒரு ஆத்மா கூட நான் ஆண்டவரை பத்தி சொன்னது கிடையாது. என்னோட விதவிதமா ட்ரெஸ் இருக்கு, ஒரு சின்ன ஊழியம் கூட நான் செஞ்சது இல்லை. நான் சொல்றேன், உங்க நிலைமை லவோதிக்கேயா நிலைமை தான். வெது வெதுப்பா தான் நீங்க இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. என்னோட உலகத்துல விலை உயர்ந்த கார் இருக்கு, ஆனா ஒரு ஆத்துமா கூட அதுல ஏற்றி நான் சர்ச்சைக்கு கூட்டிட்டு வந்த கிடையாது. யூ ஆர் லவோதிக்கேயா. நீங்க லவோதிக்கேயா நிலைமையில தான் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. எனக்கு இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் பிசினஸ் நடந்தது சார், சந்தோஷம். இந்த வாரம் 1 லட்சம் பிசினஸ் நடந்து, இந்த வாரம் எத்தனை பேருக்கு ஆண்டவரை பத்தி சொன்னீங்க? இயேசு ஜீவன் உள்ள தேவன், இயேசு உண்மையுள்ள தேவன் எத்தனை பேர் சொன்னீங்க? அது நான் சொல்லல. ஆனா என்ன நடந்து? 1 லட்சம் ரூபாய் பிசினஸ் நடந்து. ஆண்டவர் சொல்ல போனா நான் வாந்தி எடுத்துருவேன்றாரு. ஹல்லேலூயா. உன்னை பார்த்தா கொமட்டிட்டு வருதுப்பா, ஒரு மாதிரி அருவருப்பா இருக்குப்பான்றாரு. எவ்வளவு கேட்க கஷ்டமா இல்ல? இன்னைக்கு நிறைய சபைகள் நிலைமை இதுதான். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா நமக்கு ஆண்டவரை பத்தி மத்தவங்களுக்கு சொல்ல முடியல? நம்ம நிலை நிக்கிறதே பெரிய பாடு. இன்னைக்கு உங்களுக்கு புரியுதா? எதுவே நான் சொல்ல புரியுது? ஹல்லேலூயா. நமக்கே இன்னொருத்தருடைய ஜெபம் என்ன பண்ணுது? தேவைப்படுது. நம்ம நிலை நிக்கிறதுக்கே இன்னும் 4 பேர் ஜெபம் பண்ணாதான் நம்ம ஓரளவு நிலை நிற்போம். இல்லைன்னா விழுந்துரும் பாடி ஒருத்தன். இவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஒழுங்கா ஜெபமும் வேத வாசிப்பும் தேவனோடு நடக்க முடியல. அதனால இவங்களும் ஸ்டடி இல்லை, அடுத்தவங்களே அவங்களால ஆண்டவருக்குள்ள தைரியம் இழுக்க முடியல. நம்ம சரியானதான் அடுத்தவங்களை இருக்க முடியும். இன்னைக்கு ஏன் சபையில சுவிசேஷம் சொல்றது ரொம்ப குறைஞ்சிட்டு, ஆத்துமாக்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்றது ரொம்ப குறைஞ்சிட்டுனா, நம்ம நிலை நிக்கிறதே பெரிய பாடு. நம்மளே சின்ன ஓத்திரம் வந்தா விழுந்துருவோமே. அந்த நிலைமையில நம்ம இருக்கு இன்னைக்கு சபையில். ஹல்லேலூயா. நமக்கு நம்ம இருக்கிற நிலைமைக்கு நமக்கு 4 பேர் பிரசங்கம் பண்ணணும் டெய்லியும். அப்படி இரு இப்படி இருன்னு சொன்னாதான் நம்ம இருப்போம், ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அதனால இந்த லவோதிக்கேயா பட்டணத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ ரொம்ப வெதுவெதுப்பா யூஸ்லெஸ்ஸா இருக்க, நீ என்கிட்ட இருந்து சில ஆசீர்வாதங்களை வாங்கி நீ இந்த உலகத்துக்கு பிரயோஜனப்படு, என் ராஜ்யத்துக்கு பிரயோஜனப்படுன்னு சொல்ற. ஹல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு கடைசி என்ன சொல்றாரு தெரியுமா? வெளிப்படுத்தல் 3:20 வாசிங்க. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இது நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம்னா, இது கன்வென்ஷன் பிரசங்கம். இதெல்லாம் இது என்ன பிரசங்கம்? ஏன்னா ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்கு ஆண்டவர் சொல்ற மாதிரி, இதோ வாசல் படியில கதவை தட்டுறோம்ப்பா, இருதயத்தை திறந்து எனக்கு தாப்பான்னு நம்ம கன்வென்ஷன் பிரசங்கம் பண்ணுவோம் இதை. ஆனா ஆண்டவர் அதை சபைக்கு பிரசங்கம் பண்றாரு. ஏன்னா லவோதிக்கேயா சபையில எல்லாம் உள்ள இருக்கு, ஆனா வாசல் வெளியே ஆண்டவர் தள்ளி கதவு பூட்டி வச்சிருக்கிறோம்.
ஹல்லேலூயா. ஒரு சபைக்கு சொல்ல வேண்டிய செய்தி இது கிடையாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த நிலைமையில தான் சபை இருக்கு. வாசல் படியில் இன்னும் கதவை தட்டுறப்பா, இருதயத்தை தட்டுறேன், நீ எனக்கு உன் இருதயத்தை திறந்து எனக்கு உனக்குள்ள நான் வர விரும்புறேன்னு சொல்றேன். அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? எதெல்லாம் இருதயத்துக்குள்ள வைக்க கூடாதோ எல்லாத்தையும் வச்சுட்டு யாரை வைக்கணுமோ அவரை தூக்கி வெளியே வச்சிரு. எதெல்லாம் உள்ள வைக்க கூடாதோ அதெல்லாம் தூக்கி உள்ள வச்சுட்டு யார உள்ள வைக்கணுமோ அவரை தூக்கி என்ன பண்ணிருக்கு? வெளியே விட்டுறாரு. பாம்போல ரெண்டு கதவை தட்டிட்டு இருக்கிறாரு. இதுதான் லவோதிக்கேயனுடைய நிலைமை. இதுதான் லவோதிக்கேயன் சொல்ல. நீங்க உங்களை கம்பேர் பண்ணிடுங்க, வெளியே கேட்கிறவங்களும் உள்ள கேட்கிறவங்களும். ஹல்லேலூயா. வாசல் படியிலிருந்து கதவை தட்ட யாரு? ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் எடுத்தேன், அபிஷேகம் பெற்றேன், திருவிருந்து எடுக்கிறேன், நானும் 4 அந்நிய பாஷை பேசுறேன்னு சொல்ற ஆள்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, எப்பா அவன் ஹார்ட்டுக்கு வெளியே நின்று நான் தட்டிட்டு இருக்கிறேன்றாரு. அப்படின்னா ஆண்டவர் ஹார்ட்டுக்கு உள்ள இல்ல. ஹல்லேலூயா. இது திரும்ப சொல்றேன், இது ரட்சிக்கப்படாதவர்கள் நிலைமை அல்ல, இது சபையின் நிலைமை. இது யாருக்கு நிலைமை? நீங்க இயேசு எங்க வச்சிருக்கீங்க உங்களுக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க இயேசு எங்க வச்சிருக்கீங்க உங்களுக்கு தான் தெரியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு நீங்க எங்க வச்சிருக்கீங்க அதுக்கு பதில் நீங்க உங்களுக்கு தான் சொல்லணும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, இப்போ இந்த 7 சபைக்கும் 7 விதமான அபிஷேகத்தை குறித்து நம்ம கம்பேர் பண்ணி படிச்சுட்டு வரோம். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா ஏசாயா 11:2 நீங்க எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. 7 சபைக்கும் 7 விதமான அபிஷேகம் அப்படின்னு சொல்லி நம்ம படித்து வருகிறோம். அதற்கு மையமாக இந்த 7 பொன் குத்து விளக்கை வைத்து படித்து வருகிறோம். இந்த 7 பொன் குத்து விளக்குல என்னெல்லாம் இருக்கு சொல்லி வாசிங்க. 1 ஞானம், உணர்வு, ஆலோசனையின் ஆவி, பலத்தின் ஆவி, அறிவின் ஆவி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவி, கர்த்தருடைய ஆவி. 7 சபையை வாசிங்க. எபேசு, ஸ்மிர்னா, பெர்கமோ, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா. அப்படி அதை நீங்க பாருங்க, அதுக்கு வலது பக்கத்துல போட்டு வச்சு. ஹல்லேலூயா. வலது பக்கத்துல அந்த சபைக்கான அபிஷேகம் இருக்கிறது. சரி, இப்போ இவ்வளவு நேரம் நீங்க செய்தி கேட்டீங்க. ஒருவேளை வெளியும் உள்ளேயும் இந்த செய்தி கேட்டுட்டு நீங்க சொல்லலாம், பாஸ்டர் உண்மைதான், லவோதிக்கேயால இருந்த நிலைமை தான் இன்னைக்கும் இருக்கு, அதே சிச்சுவேஷன் தான் என் லைஃப் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு தேவை என்னன்னா கர்த்தருடைய ஆவி. ஹல்லேலூயா. சரி, இப்போ இந்த 7 அபிஷேகத்தை குறித்து பேசும்போது சில பேருக்கு சந்தேகம் வரும். கர்த்தருடைய ஆவின்னு சொல்றது ஒரு பொதுவான விஷயமா தான் இருக்குது. ஹல்லேலூயா. ஏன்னா மற்ற ஆறும் புரியுது, மற்ற ஆறுமே நமக்கு புரியுது. இந்த கர்த்தருடைய ஆவின்னு சொல்றது அது ஒரு பொதுவான விஷயம் மாதிரி நமக்கு தெரியும். உண்மைதான், அது பொதுவான விஷயம் தான். ஆனா அதனுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த கர்த்தருடைய ஆவி ஒரு மனிதன் மேல் வரும் பொழுது அந்த மனிதன் தன் வாழ்க்கையில் இருக்கிற நோக்கத்தை அவன் நிறைவேற்றுவான். இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா, ஆண்டவர் அந்த மனிதனை என்ன நோக்கத்தோடு சிருஷ்டித்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றதான் கர்த்தருடைய ஆவியை அந்த மனுஷன் மேல ஆண்டவர் ஊற்றுவார். உங்களுக்கு எத்தனை பேர் புரியுது? ஹல்லேலூயா. அப்போ இந்த லவோதிக்கேயால எல்லாமே இருந்தது, ஆனா இவங்க என்ன செய்யலன்னா தேவ நோக்கத்தை நிறைவேற்ற வாழ்க்கை வாழல. அப்போ ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில என்னதான் சம்பாதிச்சாலும் என்னதான் ஓடினாலும் அவர் வாழ்க்கையில ஒரு பகுதியா கர்த்தர் எதுக்கா இந்த பூமியில என்ன படைச்சார், எதுக்கே அந்த பூமியில வந்தேன் நான் ஒரு 100 வருஷம் முன்னாடி பிறந்திருக்கலாம், இல்ல 100 வருஷம் கழிச்சு பிறந்திருக்கலாம், ஏன் இந்த செஞ்சுரியில் நான் பிறந்தேன், என்ன கொண்டு என்ன செய்ய விரும்புற அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். உங்களுக்கு வேண்டியது என்னன்னா கர்த்தருடைய ஆவி. உங்களுக்கு இந்த ஆச்சரியம் என்னன்னா, இந்த கர்த்தருடைய ஆவியானவர் இயேசு மேல இருந்தார். அதுக்கப்புறம் தான் அவருடைய ஊழியமே ஸ்டார்ட் ஆச்சு. பைபிள் சொல்லுது, கர்த்தர் இயேசு யோர்தான்ல ஞானஸ்நானம் எடுத்த உடனே கர்த்தருடைய ஆவி அவர் மேல் வந்து இறங்கினார். உடனே தான் அவருடைய லைஃப்கான பர்பஸ் எங்க ஸ்டார்ட் ஆகுது. யாருக்கு? இயேசுவுக்கு. ஹல்லேலூயா. அப்போ உங்க வாழ்க்கையில இயேசுப்பா எதுக்கு இயேசுப்பா என்ன இந்த
ஜெனரேஷன்ல பார்க்க வச்சுக்க. நான் ஒரு 50 வருஷம் முன்னாடி பிறந்திருப்பேன், இல்ல ஒரு 200 வருஷம் முன்னாடி பிறந்திருப்பேன், இல்ல ஒரு 100 வருஷம் கழிச்சு கூட பிறந்திருப்பேன். ஏன் இப்போ பிறந்த நான் என்ன செய்யணும்னா, அந்த செயலுக்கான நோக்கத்தை நீங்க நிறைவேற்றணும். உங்களுக்கு வேண்டியது என்னன்னா கர்த்தருடைய ஆவி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு மேல வரும் பொழுது அவர்தான் இந்த ஆறுக்கும் மூலதனம். இந்த 6 அபிஷேகத்துக்கும் அவர் தான் என்னது மூலதனம், அவர் தான் அடிப்படை. இந்த 6 அபிஷேகத்துக்கு அவர் தான் கர்த்தருடைய ஆவிதான் மூலதனம். ஆனா அந்த கர்த்தருடைய ஆவி உங்க மேல் வர்றதுக்கான முதல் நோக்கம் என்னன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க என்ன நோக்கத்துக்காக படைக்கப்பட்டீங்களோ அந்த நோக்கத்தை நீங்க நிறைவேற்றலாம் மாறுவீங்க. ஒரு யூஸ்லெஸ் லைஃப் நீங்க வாழ மாட்டீங்க. ஒரு வெதுவெதுப்பான நிலை உங்க வாழ்க்கையில் இருக்காது. கர்த்தருடைய ஆவி உங்களை வரும்பொழுது அவர் உங்களை ஆவியில அனலாக்கி தேவ ராஜ்யத்தில் உங்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. ஏசப்பா மேல இந்த ஆவி இருந்ததா? ஏசப்பா மேல இந்த ஆவி இருந்தது. ஏசாயா 61:1 பைபிள் சொல்லுது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷம் சொல்லி பல ஊழியத்தை சொல்ற அதே வசனத்தை இயேசு லூக்கா 4:18 அதே வசனத்தை சொல்ற. வாசிங்க, லூக்கா 4:18 சொல்லு, வாசிங்க. லூக்கா 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படி அபிஷேகம் பண்ணினார். நல்லா கவனிங்க. ஹல்லேலூயா. அடுத்து வாசிக்க. இதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்க, சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையை, குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்த, நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்க, கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டார். இப்போ யார் இது சொல்றாருன்னா இயேசு சொல்றாரு. யார் சொல்றா? நல்லா கவனிங்க. நான் தேவனுடைய குமாரனா இருக்கிறபடியால் சிறுமைப்பட்டவர்கள் சுவிசேஷம் சொன்னேன் அப்படி சொல்லல அவரு. நான் தேவனுடைய குமாரனா இருக்கிறபடியால் குருடருக்கு பார்வை கொடுத்தேன் அப்படி சொல்லல அவரு. தேவனுடைய கிருபைய குமாரனா இருக்கிறபடியால் தேவனுடைய கிருபையின் அனுக்கிரக வருஷத்தை நான் பிரசங்கம் பண்ணேன் அப்படி சொல்லல. தேவனுடைய ஆவியானவர் என் மேல் வந்ததுனால நான் தரித்திரருக்கு சுவிசேஷம் சொன்னேன்னு சொல்றேன். ஹல்லேலூயா. அப்ப இயேசுவுக்கே தேவனுடைய ஆவி தேவைப்பட்டனா உங்களுக்கு எனக்கு எவ்வளவு அவசியம்? 30 வயசு வரைக்கும் இயேசு ஒரு ஊழியமும் செய்யல. ஏன்னா 30 வயசு வரைக்கும் அவர் தேவகுமாரனா இருந்தாலும் அவர் மேல் தேவனுடைய ஆவி வந்து இறங்கல. என்னைக்கு அந்த யோர்தான் நதிக்கரையில தேவனுடைய ஆவி வந்து இறங்கிச்சோ அங்கதான் அவருடைய ஊழியமே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 100% தேவனாய் 100% மனுஷனா ஒரு தெய்வம் இந்த பூமியில வாழும் பொழுதே தேவனுடைய ஆவி அவருக்கு தேவைப்பட்டதுன்னா, முழுவதும் மனுஷனாய் உளுந்து போன ஒரு சரீரத்துல வாழ்ற நமக்கு எவ்வளவு தேவனுடைய ஆவி நமக்கு தேவைப்படும். நான் சொல்றது புரியுது? அப்போ நான் வெதுவெதுப்பா இல்ல, நான் குளிர்ந்தும் இல்ல, நான் எதுக்கு யூஸ் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றேன், நான் எப்படியாவது ஆண்டவர் ராஜ்யத்துக்கு பயன்படணும்னா நீங்க அள வேண்டியது என்னன்னா, எனக்கு தேவ ஆவியால் என்ன நிரப்பும், கர்த்தருடைய ஆவி என் மேல் வரட்டும். அவர் வரும்போது என்ன தெரியுமா, அந்த பிளைண்ட் ஸ்னேக்கு இருந்தல, அந்த குருட்டு பாம்புக்கு கண்ணெல்லாம் செதில் இருந்தல, அந்த செதில் எல்லாம் கலத்தி போட்டுட்டு உங்க வாழ்க்கை நோக்கத்தை உங்களுக்கு கண்ணு திறந்து காட்டுவார். சவுல் என்ற ஒரு வாலிபன் வந்து கிறிஸ்தவர்களை கொண்டுகிட்டு இருந்தான், அழிச்சிட்டு இருந்தான். அவன் நினைச்சா நான் பெரிய ஊழியம் செய்யறேன்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா என்னைக்கு கர்த்தருடைய ஆவி அவன் மேல வந்ததோ பைபிள் சொல்ல அவன் கண்ணுல இருந்து மீன் செதில் விழுந்துதான். அப்பதான் அவனுக்கு புரிஞ்சுதான், ஓ இதுக்குதான் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு அழைச்சாரா, இதுதான் என் மேல இருக்கிற நோக்கமானு. அதுக்கப்புறம் தான் அவன் லைஃபே மாறிச்சு. அப்ப கர்த்தருடைய ஆவி ஒரு மனுஷன் மேல வரும்பொழுது அவன் கண்ணுல இருக்கிற மீன் செதில்கள் போல குருடுகள் எல்லாம் அப்படியே விழுந்து அவன் கண்ணு தெரிய ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. ஏசாயா 48:16 வாசிங்க. அந்த கர்த்தருடைய ஆவியை குறித்து போடப்பட்டு, நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள், நான் ஆதி முதற்கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை, அது உண்டான காலம் துவக்கி அங்கே நான் இருந்தேன். இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்ன செய்யறாரு, அனுப்புகிறார். இப்போ கர்த்தராகிய ஆண்டவரும் கர்த்தருடைய ஆவியானவரும் என்னை அனுப்புகிறார். அனுப்புறதுனால என்ன நடக்குதுன்னா, பிரயோஜனமானத நான் கற்றுக்கொள்கிறேன், நான் போதிக்கிறேன், நடக்க வேண்டிய வழி என்னன்னு எனக்கு தெரியும். அடுத்த வசனத்துல சொல்றேன். ஹல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கை பிரயோஜனமா மாறணும், வெதுவெதுப்பா இல்லாம பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும்னா கர்த்தருடைய ஆவியால் நாம் நிரப்பப்பட்டு கர்த்தருடைய ஆவியால்
நடத்தப்படணும், இல்ல அனுப்பப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் நான் சில நேரங்கள்ல சில பேர்கிட்ட சொல்லுவேன், காலையில எழும்பி நல்ல தேவ ஆவியால் நிரப்பப்பட்ட பிறகுதான் வேலைக்கோ ஊழியத்துக்கோ நம்ம போகணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே எழுப்பி ஜோல்லா பையன் மாட்டிட்டு ஊர் சுத்தணும்னா ஆத்மா வந்துடாது. அம்மாவா இல்லையா? ஆனா அதே நேரத்துல நல்ல ஆவியில நிரம்பி போய் ஊழியம் செஞ்சு பாருங்க, ஒரு ஆத்மா ஆண்டவர் தொடாம உங்களை வீட்டுக்கு அனுப்ப மாட்டாரு. ஹல்லேலூயா. கடந்த நாளுகள் இங்க வந்து நாங்க ஊழியம் செஞ்சோம், சகோதரி வந்திருந்தாங்க, சில குடும்பங்கள் நாங்க பார்த்தோம். அவங்க நல்ல சாட்சியில் திரும்ப சொன்னாங்க, என் குடும்பத்துக்கு வந்துட்டு போன பிறகு நல்ல விடுதலை இருக்கு, சமாதானம் இருக்கு. அந்த ஆத்துமாக்கள் இன்னைக்கும் வரணும்னு எதிர்பார்த்த வரல, பரவாயில்ல, ஒரு நாள் வருவாங்க. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, நான் இதோ இதுக்காக சொல்றேன், உங்களுக்கு பிரோஜனத்துக்காக சொல்றேன். இங்க வர்றதுக்கு முன்னாடி பல மணி நேரம் தேவ சமூகத்தில் இருந்து நாங்க ஜெபித்து விட்டு தான் இந்த ஊழியத்துக்குள்ள வர்றோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்பதான் ஒரு ஆத்மாவை நம்ம சந்திக்க முடியும், தொட முடியும். இல்லைன்னா ஒரு பிரோஜனம் இருக்காது. அப்ப இயேசுவே ஊழியம் செய்வதற்கு முன்பாக அவர் எதுக்காக காத்திருந்தார்னா, தேவ ஆவியால் நிரப்பப்பட காத்திருந்தார். அப்ப தேவ ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வரும்பொழுதுதான் அவன் பிரயோஜனம் உள்ளவனாய் மாறுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 42:1 நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா 42:1. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. இவரே ஆவியை அவர் மேல் அமர பண்ணி. என் ஆவியை யார் மேல் அமர பண்ண? ஏசப்பாவுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இது 700 வருஷத்துக்கு முன்னாடி. என் ஆவியை இயேசு மேல் என்ன பண்ண? அமர பண்ண. அப்ப இயேசு இந்த பூமிக்கு வந்த நோக்கம் என்னன்னா, பாவத்தில் ஒரு மனுஷனை விடுதலாக. இயேசு இந்த பூமிக்கு வந்த நோக்கம் என்னன்னா, பிசாசின் கிரியையை அழிக்க. இயேசு இந்த பூமியின் மேல் வந்த நோக்கம் என்னன்னா, முழு உலகத்துக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட. அப்ப இந்த நோக்கம் நிறைவேற இயேசு மேல் ஒரு ஆவி அமர்ந்ததாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப உங்க மேல் கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இறங்கினா தான் நீங்க பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற முடியும். அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசு தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார். தேவன் அவரோடு இருந்தபடியால், அந்த கர்த்தருடைய ஆவி அவரோடு இருந்தபடியால் அவர் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராய் சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா. தேவ ஒரு மனுஷனோடு இருக்கிறாரா, தேவ ஆவியான ஒரு மனுஷனோடு இருக்கும் பொழுதுதான் அந்த மனிதன் பிரயோஜனம் உள்ளவனாய் மாறுறான். இன்னைக்கு நீங்க சொல்லலாம், பாஸ்டர் இந்த லவோதிக்கேல இருந்த நிலைமை தான் எனக்கும், நான் லவோதிக்கேல இருந்த மாதிரி தான் இருக்கிறேன், நான் எப்பா பிறவ மாதிரி இல்ல, ஒரு கிறிஸ்து இயேசுவுக்காய் கட்டப்பட்ட ஒரு பாண்ட் சர்வனா நான் இல்ல. ஹல்லேலூயா. நான் பிரயோஜனமற்றவனாய் நான் இருக்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு உங்களுக்கு தேவை என்னன்னா கர்த்தருடைய ஆவி. ஹல்லேலூயா. அப்பா டைம் ஆயிட்ட. ஹல்லேலூயா. 5:30 மணி நேரம் ஆயிருக்கு. 7:30 மணிக்கு நான் சோத்திரம் போட்டு ஆரம்பிச்சு பாட்டு பாடி 7 மணிக்கு ஆரம்பிச்சோம். சரி, 7:30 மணிக்கு ஆரம்பிச்சோம். 5:30 மணி நேரம் ஆக போகுது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு, இதை வச்சு நான் ஜோம் பண்ணணும்னு நினைச்சேன். 4 பேருக்கு பிரிச்சு கொடுத்து 4 பேருக்கு 4 பாயிண்டா 10 பாயிண்டா கொடுத்து ஜோம் பண்ணணும்னு நினைச்சேன். இன்னைக்கு புஷ் ஆயிட்டு. சரி, நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா, கொஞ்ச நேரம் நம்ம என்ன பண்ண போறோம், ஜோம் பண்ண போறோம். தேவ ஆண்டவர் தொடர்ந்து நடத்துனா நம்ம கொஞ்ச நேரம் இதுக்காக ஜோம் பண்ணலாம். நம்ம என்ன பண்ணோம், ஒரு புது பாட்டு இருக்கு, அதையும் நினைச்சு எல்லாம் வச்சு சரி இருக்கட்டு. ஆண்டவர் எப்படி நம்ம நடத்திருக்காரு அப்படிதான் நம்ம செஞ்சிருக்கோம். சரி, இப்போ நம்ம தேவ ஆவியால் கர்த்தர் நம்மை நிரப்ப, நம்முடைய வாழ்க்கையை பிரோஜனமாக்க நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்கலாம். தேவ சமூகத்தில் எல்லாரும் எழும்பி நிற்க போறோம். ரொம்ப நேரம் உட்காந்துட்டோம். எல்லா தேவ சமூகத்தில் நம்ம எழும்பி நிற்கலாம். தாங்கி ஹோலி ஸ்பிரிட். நம்ம தேவ சமூகத்தில் எல்லாரும் எழும்பி நின்று நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண